அடிக்கு சொல்ல முடியாது. இந்த இந்த படம் எனக்கு பிடிக்கும். அதனால ஜாயின் பண்ணேன். விக்ரம் அருண் வராராம். Okay. மெசேஜ் போட்டுருங்க. Yeah, yeah, fine. Hi guys, thanks for joining the session. Today we'll be talking about Nalada Mehendi, one of the films which would not come in the list at all, but somehow it's a special film for many of us. So we'll get started. Who wants to go first? Arti, Kavya. Okay, I'll go. Yeah. Thanks for taking this film. இனிமே நல்ல படத்துக்குலாம் சொல்லணும்னு நினைக்கிறேன். Actually, I was very happy on seeing this movie. Even அந்த ஏஜ் மூவி வந்தப்பே வந்து ஒன் ஆஃப் மை ஃபேவரேட் இது. அந்த டைம்ல மேடிக்கு செம ஃபேன்ஸ் இருப்பாங்க. அந்த மாதிரி மூவியும் ஒரு ஃபுல் பேக்கேஜ் அந்த மாதிரி இருக்கும். ஃபேமிலியோட உட்காந்து பார்க்கலாம். ஸோ நேற்று மூவி பார்க்குறப்ப தான் யோசிச்சுட்டு இருந்தேன், எவ்வளோ சிம்பிளாக இருந்திருக்குல்ல அந்த அப்போ ஈவன் இந்த டைமில் கூட ஒரு நேம் போடுறதோ ஒரு இன்டர்மிஷன் சீக்வன்ஸோ ஒரு மாசாக வரணும், இன்ட்ரொடக்ஷன் இப்படி அப்படிலாம் ஒன்றுமே இல்லாமல் இந்த மூவியும் சரி. நான் அன்பே சிவம் பார்த்தோம் அதை ஃபீல் பண்ணுவேன். அன்பே சிவம் இன்டர்மிஷன்லாம் வந்து அப்படியே டக்குன்னு கட் பண்ண மாதிரி இருக்கும். அந்த பஸ் இதில் போகும், டக்குன்னு கட் ஆன மாதிரி இருக்கும். ஸோ மூவிஸ் were that simple, they concentrated on what is important அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. அப்புறம் திஸ் மூவிஸ் அதான் எனக்கும் வந்து மூவி மறந்துருச்சு நிறைய விஷயம். முக்கியமான சீன்ஸ் ஞாபகம் இருக்கு, ஆனால் அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும் அந்த மாதிரி. படம் பார்க்குறப்ப எனக்கு ஹிட்டான விஷயம் வந்து ஆஸ்திரேலியா. லைக் சின்ன வயசுல அது வந்து எனக்கு பெரிய கனவு ஆஸ்திரேலியா போகணுங்கிறது. பர்சனலி இது ஏன் எனக்கு கனெக்ட் ஆகும்னா, நான் மெல்பர்ன் போயிருக்கேன் லைக் 2015 அந்த டைமில். அப்போது இந்த மூவி ஃபுல் அண்ட் ஃபுல் மெல்பர்னில் ஷூட் பண்ணியிருப்பாங்க. அப்போ இவன் ஊருக்கு கேப்ல வரப்போ இதான் கசினோ பாரு, இதான் அக்வாரியம் பாரு. ஸோ அந்த ஸ்பாட்டெல்லாம் அது போயிருக்கேன் பார்த்துருக்கேங்கிறப்ப எனக்கு அது வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஒரு நாஸ்டாலஜிக்காக இருந்தது. அப்புறம் மூவியோட டிரெக்டர் மௌலின்னு எனக்கு ஐடியாவே கிடையாது. அண்ட் ஐ டென்ட் ஈவன் நோ மௌலி ஹேவ் டிரெக்டட் மூவிஸ். நான் அதான் அந்தளவுக்கு ஒரு பேக்ரவுண்டே இல்லையா. திடீர்னு இப்போ போஸ்டர் டிசைன் பண்ணுறப்ப தான் மௌலி பார்த்தோன்னே ஓ மௌலி டைரக்ஷன்லாம் பண்ணியிருக்காரா அப்படின்னு இருந்தது. ஸோ நிறையா டைலாக்ஸ் கேட்குறப்போ வந்து கிரேசி மோகன் நினச்சிட்ருவோம். நம்மளை தெரிஞ்ச வரைக்கும் ஒரு ஃபன்னி டைலாக் இதுவாக வருதுன்னா கிரேசி மோகன் அப்படின்னா ஐ திங்க் இது மௌலியா இருக்கும். அது வந்து ஆமால மௌலி இஸ் ஹவு கிரேட் ஹீஸ், ஆனால் நம்ம அவ்வளோ இது கொடுத்தது இல்லை அவருக்கு வெயிட் அப்படின்னு ஃபீல் ஆச்சு. ஆனால் ஒரு டைலாக்ல வந்து அந்த சந்தானம் பாரதி ஃப்ளைட்டில் வருவார், அப்போ வந்து கொஞ்சம் ஊருகா கூட அப்படின்னு கேட்பாரு. தெரியாதவங்களுக்கு கொடுக்கறது இல்லை, நான் அவங்க கண்ணில் தெரியலையா இப்போ கேட்பாரு. ஸோ நிறைய குட்டி குட்டி விஷயம்லாம் செம்ம ஃபன்னியாக இருந்தது. அப்புறம் மேடி சொல்லணும்னா அந்த டைம்ல அவர் வந்து சாக்லேட் பாய், இப்போ மின்னலே அலைப்பாயுதே அப்படியே சுத்திட்டு இருந்தாரு. ஆனா டக்குன்னு இப்போ மேடி மூவினாலே ஆப்வியஸ்லி அவருக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் ஜாஸ்தி, அவரோட படத்தை இதுவா எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருப்போம். ஆனா டக்குன்னு கன்னத்தில் முத்தமிட்டால் இதெல்லாமே வந்து டிஃப்ரெண்டா இதுவாச்சு. இந்த மூவில எனக்கு வந்து மேடி அஸ் ஆக்டரா ஒரு மரியாதை இருக்கும் எப்பயுமே. ஏன்னு கேட்டா அந்த சாக்லேட் பாய் ஒரு ஆல்ஃபாவா வந்து இந்த ஃபைட் பண்ணி ஹீரோயின் இம்ப்ரெஸ் பண்ணி அந்த மாதிரி இல்லாம ஒண்ணுமே தெரியாத ஒரு இடத்துக்கு போற ஒரு இன்னசென்ட் கேரக்டர். ஃபேமிலி அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, அவர் அழுவாரு. லைக் ஒரு ஹீரோயின் எல்லாம் பண்ண மாட்டான், இப்படிதான் ஹீரோ அப்படின்னா நம்ம ஒரு ஆல்ஃபா ஹீரோ நினைக்கிறோம் இல்லையா, அப்படி இல்லாம ஒரு செம ஹீரோவா ஒரு பாய் நெக்ஸ்ட் டோர் அந்த மாதிரி அந்த கேரக்டர்ல சூப்பரா சூட் ஆயிருப்பாரு. இவரை தவிர நமக்கு மூவி பார்க்குறப்ப வேற யாருமே தோணாது, இல்லை இவர் நடிக்கிறாருன்னு தோணாது. ஸோ அது மாதிரி ஹீ இஸ் அ வெரி குட் ஆக்டர்னு இருந்தது. ஹீரோயினும் கரெக்டாக ஃபிட்டாக இருந்தாங்க, அந்த கேரக்டர்ஸ் எல்லாமே கரெக்டாக ஃபிட்டாக இருந்த மாதிரி தான் இருந்தது. படத்தில் மியூசிக் வந்து எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது நேற்று பார்க்குறப்ப தான். என்னன்னா இப்போ இவர் வந்து அந்த நைட்டு வெளியே துரத்திடுவாங்க, பிரிட்ஜில் போய் சுற்றிட்டு இருப்பார். அப்போல்லாம் வந்து அவங்க ஒரு எமோஷனல் இதை போட்டு சோகப்பாட்டாக்கியிருக்கலாம், ஆனா அந்த இடத்துல ஒரு மாதிரி குவகியா வரும். அந்த மாதிரி ஒரு பயப்படுறாரு, புதுசா போறாருங்கிறப்போ ஒரு தீம் ஒன்று வரும். அப்புறம் அந்த போலீஸ் வரப்பெல்லாம் அதுக்கு ஒரு தீம், ஒரு மாதிரி கார்ட்டூனிஸ்ட் ஒரு அனிமேட்டட் இது மாதிரி மாத்திட்டாங்க. அந்த மியூசிக் வந்து படத்தோட ஃப்ளேவரையே மாத்திருச்சு. அந்த ஃபன் அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க, எமோஷ்னலா மாத்தாம அப்படின்னு இருந்தது. ஆனா இதுக்கு நடுவுல அந்த எண்ணெய் இது சாங் வந்து செம்ம
டக்குன்னு ரொமான்டிக்கா மாறும். அவ்வளோ ரொமான்டிக்கான சாங் அது. அந்த ஃப்ளேவரையும் சூப்பரா கொண்டு வந்திருந்தாங்க. அப்போ ஓகே, மியூசிக் பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் இன் அ மூவி அப்படின்னு ஃபீல் ஆச்சு. ஸோ ஆல்வேஸ் ஒன் ஆஃப் த குட் மூவி டு வாட்ச். ஆல்வேஸ் இட்ஸ் அ ஃபேவரட். Okay. ஹாய். ஆர்த்தி சொன்ன மாதிரி ரொம்ப ஒரு ஃபேன் ஃபேவரட் மூவி தான். இப்ப நான் முந்தா நேத்து பார்த்தேன். அண்ட் நிறைய பழைய விஷயங்கள் வந்து பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு எவ்வளவு டயலாக்ஸ் வந்து எனக்கு அவ்வளோ இது ஒரு ஒன்ஸ் ஆர் டுவைஸா தான் அதுக்கு முன்னாடி பார்த்திருப்போம். ஆனா ரொம்ப அந்த பிளாட் மறக்கவே இல்லை, ரொம்ப ஞாபகம் இருந்தது. அப்புறம் அந்த சின்ன சின்ன அந்த இவங்களோட ஸ்ரீமனோட பையன் கேரக்டர்ல இருந்து சின்ன சின்ன ரோல், ஸ்ருதிகாவோட ரோல் எல்லாமே ரொம்ப இது டிடி ஃபர்ஸ்ட் அந்த சின்ன ரோல் பார்த்தது. அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து இப்ப பார்க்கும்போது ஞாபகத்துக்கு வந்தது. ஆனா அப்பவே லாட் ஆஃப் திங்ஸ் லைக் அப்படியே மனசுல இருந்தது. அது ரொம்ப என்ஜாய் பண்ணேன் இந்த மூவி. நான் ரொம்ப யோசிச்சேன், சரி நெகட்டிவா ஏஜ் ஆகாம படம் வந்து அப்ப பிடிச்சிருந்தது, இப்ப பிடிக்காம ஏதாவது இருக்கும்னு நினைச்சேன். எனக்கு அப்படி எதுவுமே கிளிக்கே ஆகல. எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஸ்மூத்தா படம் வந்து நெக்ஸ்ட் 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 கதை போயிட்டே தான் இருந்தது. எதுலயுமே வந்து டிராகோ அந்த மாதிரி இழுக்கல. எனக்கு வந்து இன்னும் ரொம்ப நெட்பிக் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அவங்களோட லவ் சீக்வன்ஸ் வந்து ரொம்ப என்ஜாயபிளா இருந்தது. ஐ வாண்டட் மோர். அந்த 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 ஹோல் பிளாட் அந்த யூஸ்வலா தமயந்தி வந்து அந்த கேரக்டர் வந்து இட்ஸ் நோன் ஃபார் விட்டு தானே. அது வந்து இந்த ஹீரோயினோட கேரக்டர்ல வந்து இன்னும் இதுலயே அவ ரொம்ப ஸ்மார்ட், ரொம்ப இன்டெலிஜென்ட். அவ பைக்ல வந்து உட்காருங்க, உட்கார்ந்து என்ன பிடிச்சுக்கோங்கன்னு சொல்றதுலாம் வந்து ஃபயர் சீனா இருக்கும். அப்படிலாம் நம்ம யோசிச்சே பார்க்க மாட்டோம். இல்ல பிலன் ரைட்ஸ் யூஸ்வலா வந்து ஃபீமேலா இருப்பாங்க. இதுல வந்து நான் ஓட்டு போறவ. அப்போ எனக்கு அப்போ அந்த படம் பார்க்கும்போது ஃபாரின் போனா அப்ப பொண்ணுங்க எல்லாம் பயங்கர ப்ரொக்ரெசிவ் ஆயிருவாங்க அப்படிங்கிற எனக்கு வந்து அந்த படம் பார்க்கும்போது இந்த ஹீரோயின் வந்து ரொம்ப சேஞ்சா இருந்தது அந்த டைம்ல. ஐ டோன்ட் ரிமெம்பர். இது வந்து ஒரு ஒரு ப்ரொக்ரெசிவ் வந்து அது எப்படி சொல்றதுன்னே தெரியல. அது சவுண்ட் ஷி லுக் வெரி கூல். அவளோட ஹோல் பிஹேவியரும் அவ ரொம்ப யோசிப்பா. செல்ஃபிஷா இருக்கிற மாதிரி இருக்கும் வெளியில இருந்து பார்க்க. ஆனா உள்ள வந்து அவ எவ்வளவு கேரிங். இவனுக்கும் அவ ரொம்ப யோசிப்பா. அவளை ஹர்ட் பண்ண அந்த அவ எக்ஸையும் அவ ரொம்ப ஒரு நல்ல விதமா தான் ட்ரீட் பண்ணுவா. ரொம்ப அவளுக்கு டைம் ஆச்சு. அது ரொம்ப இருந்தது. அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அந்த ஹோல் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் மேடி, அவங்க அவ்ளோ பொய் சொல்லி இது பண்றது, மௌலி அந்த ஹோல் இன்வெஸ்டிகேஷன் வரதெல்லாம் வந்து பயங்கர இதுவா இருந்தது. அதுக்கு முன்னாடி வெற்றி கொடி கட்டு பார்த்திருக்கேன். அப்போ வந்து இந்த மாதிரி அங்க போய் பிரச்சனை ஆகுறது வந்து அந்த படம் ரொம்ப ட்ராமேட்டிக்கா இருந்தது. இந்த படம் வந்து அத ஒரு டிஃப்ரெண்ட் லெவல் அந்த கூல் வைப்லயே அதை ஹேண்டில் பண்ணது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. அப்புறம் இதுக்கு ரொம்ப நாள் முன்னாடி நான் லைக் ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் வாஸ் டெல்லிங் திஸ் ஹவ் கமல்ஹாசன் தான் இந்த படம் நடிக்க வேண்டியதா இருந்தது. ஐ திங்க் ரைட் ஆஃப்டர் அன்பே சிவம்க்கு அப்போ இந்த படம் ஸ்கெடியூல் இருந்தது. அவர் வந்து இல்ல வேணாம், நான் அன்பே சிவத்துல மேடி பர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு மேடி தான் இந்த ரோல் பண்ணணும்னு சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணி அன்பே சிவம் ஷூட் அப்பவே இதுக்கு கான்ட்ராக்ட் எல்லாம் போட்டாச்சு. ஆர்கேஎஃப்ஐல இருந்து நாங்க பண்றோம், இந்த படம் பண்றோங்கிறது. அப்போ வந்து ஐ திங்க் மேடி ஒரு இன்டர்வியூ சொல்லியிருப்பேன். நான் அது பெருசா கதை கூட நான் லிசன் பண்ணல. ஆர்கேஎஃப்ஐல இருந்து ப்ரொடியூஸ் பண்றாங்கன்னா நான் நம்பி வந்தேன் அப்படின்னு. அதனாலதான் அந்த கிளைமேக்ஸ் அப்போ விருமாண்டி கெட்டப்ல வந்து அவர் கேமியா குடிக்கிறது வந்து அந்த ஹோல் இது. நான் அப்படி யோசிச்சு பார்ப்பேன், கமல்ஹாசன் பண்ணியிருந்தா இன்னும் எப்படி இருந்திருக்கும் என்ன. ஏன்னா பாலக்காடு தமிழ் வந்து இன்னும் யோசிச்சாலே எனக்கு கமல்ஹாசன் தான் வரும். வேற ரொம்ப இப்பதான் 2-3 பேர் பாலக்காடு தமிழ் ரியல் லைஃப்ல பேசுறவங்க பாக்குறதுக்கும் எனக்கு அவங்களோட கமல்ஹாசன் டிட் இட் மச் பெட்டர்னே. அது எந்த அளவுக்கு ஒத்தன்டிக்னு தெரியாது. ஆனா நம்ம மனசுல வந்து அதுதான் பாலக்காடு தமிழ்னு எனக்கு நல்லாவே பிக்ஸ் ஆயிருந்தனால அதுவும் அவர் பேசுவாரு. ஸ்ரீலங்கா தமிழும் அந்த படத்துல பேசும்போது சச்ச ஒரு மாதிரி கிரேசி ஃபீலிங். மை மாம் இஸ் வெரி பிக் கமல் ஃபேன். அப்போ அவங்க கூட பார்க்கும்போது பாரு எங்க தலைவர் பாரு எப்படிலாம் என்னெல்லாம் டைரக்ட்ல பேசுறாரு பாருன்னு எங்க அம்மா ஒரு பக்கம் ஃபயர் விட்டுட்டு இருக்கு. அப்போ ஓகே இதுதான் இவ்ளோ விஷயம் இருந்து என்ஜாய் பண்றதுக்கு வந்து எனக்கு there's not one or two things that I enjoyed in this movie. There's like a whole package. கமர்ஷியலாவும் ஓகே, ஸ்டோரியாவும் நல்ல சாட்டிஸ்ஃபைடா இருந்தது. ஐ ரியலி லவ் த மூவி. பாட்டு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப நாள் அந்த பாட்டு எல்லாமே வந்து யாரு யாரு லைக் ரொம்ப ஒன் ஆஃப் ஆன சாங் தான். அந்த பெருசா கேள்விப்பட்ட டைரக்டர் பண்ணல. ரொம்ப நமக்கு இன்ட்ரடியூஸ் ஆகும்போது இது ஓகே இது ஏதோ ஒன் ஆஃப் மூவிஸ் பண்ணிட்டு போயிருந்திருப்பாரு அப்படிங்கிற மாதிரிதான் இந்த படம் பார்த்தேன். பட் லைக் ஐ ரியலி என்ஜாய்ட் இட். ஒவ்வொரு சாங்ஸ் லிரிக்ஸ் அந்த அந்த ஆஸ்திரேலியா ஃபிளைட்ல போகும்போது அவன் பயப்படுற சாங் எல்லாம் வந்து சான்ஸே கிடையாது. அந்த ஃபீலிங் வந்து ரொம்ப கரெக்டா அத
படத்துல எல்லாருமே எம்பாடி பண்ணியிருப்பாங்க. யாருமே அந்த ஃபர்ஸ்ட் டைம் வரவனுக்கு அந்த பயம் தான் இருக்கும். இவங்க கைட் பண்றதா இருக்கட்டும், ஸ்ரீமன் அவங்க அவங்களோட கேரக்டர்ஸா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப ரொம்ப வெல் ரிட்டன், ரொம்ப டைட்டா கதை நகர்ந்த மாதிரி இருந்தது. எங்க இடத்துலயுமே எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா இப்ப அவங்க அம்மாவோட கதை வந்து எக்ஸ்ட்ரா. ஆனா வந்து அந்த கதை தட் பிளாட் ஷோட் த ஹீரோயின்ஸ் ஃபெமினிட்டி சைட். ஏன்னா இன்ட்ரடியூஸ் ஆகும்போது இவன் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து அவ வந்து பேண்ட் சட்டை போட்டுட்டு நான் நடக்கிறாள் அப்படின்னு தான் அவன் அவளை பார்க்கவே செய்வான். அது வந்து அவளோட ஃபெமினிட்டி சைட காமிக்கும் போது நீ பேண்ட் ஷர்ட் போட்டிருந்தா நீ பையன் கிடையாது, நீ கேன் பி தட் அண்ட் யூ கேன் பி திஸ். அது வந்து ரொம்ப எலிகென்ட்டா ஒரு ரோல் சொன்ன மாதிரி இருந்தது. இப்போ நோபடி டஸ் இட். இப்போ கூட ஷேட்ஸ் ஆஃப் உடனே பேண்ட் டிஷர்ட் போட்டா அது இட் சவுண்ட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட். இது வந்து ஒரு மாதிரி இதுதான் யதார்த்தமா இப்படிதான் இருப்பாங்க பொண்ணுங்க. லைக் ஈவன் இஃப் யூ ட்ரெஸ் இன் ஆல் மேன்ஸ் க்ளோத்ஸ் யூ ஆர் ஸ்டில் ஃபீமேல் அட் ஹார்ட். யூ ஸ்டில் கேர் ஃபார் அதர். நீ உன்னை நம்பி ஒருத்தன் வந்துட்டான், நீ அவனை கான்ட்ராக்ட், நீ காசு வாங்கிட்டு தான் அவனை நீ கூட வச்சிருக்கனாலுமே அந்த லவ் வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ்ல வரும். அந்த டேக்கிங் கேர்ல இருந்து ஆரம்பிச்சுன்னா அதுக்கப்புறம் மேனிஃபெஸ்ட் ஆகும் அது லவ்வா. அது அந்த அந்த ஜேர்னி ரொம்ப கியூட்டா ரியலிஸ்டிக்கா எவ்வளவு ஆனஸ்டா பண்ண மாதிரி இருந்தது. ஐ ரியலி லவ் த மூவி. அடிக்கடி நான் இப்ப பார்க்கும்போது கூட எனக்கு அது இடன் ஏஜ் பேட்னு தோணுச்சு. ஒரு சேஃப் வாட்ச், சேஃப் மூவி டு டேக் ஃப்ரம் 2000s and introduce to somebody now is this movie probably for me. Yeah, that's it. ஆக்சுவலா எனக்கும் நீங்க சொன்ன ஒரு பாயிண்ட் இப்ப ஞாபகம் வந்துச்சு. அந்த படம் பார்க்க போய் எனக்கு ஒரு ஒரு மாதிரி இது என்ன கமல் படம் மாதிரியே இருக்குங்கிற ஒரு ஃபீல் வந்துட்டே தான் இருந்துச்சு. எனக்கு தெரியாது இந்த கதை ஃபுல்லா இந்த மாதிரி கமல் நடிக்க வேண்டியது. ஆனா அது எனக்கு என்னமோ அந்த ஃபீல் கமல் படம் அந்த மாதிரி இருந்துச்சு. பட் இட்ஸ் குட் தட் கமல் டிட் ஆக்ட். ஏன்னா அதை மீறி நம்ம படம் பார்க்க முடியாது. கமல் இருந்தா கமலை சுத்தியே தான் நடக்கும் உலகம். அதனால இப்ப மாதவன் இருந்தது ஒரு அட்வான்டேஜ்ங்கிற மாதிரி தான் ஃபீல் வச்சு. இதுல அந்த எல்லாருக்கும் அந்த ஸ்கோப் கிடைச்சது இல்ல. கமல் இருந்திருந்தா அந்த ஸ்கோப் கிடைச்சிருக்காது. இன்னொன்னு நீங்க சொன்ன மாதிரி இப்போ கதையில சில மூவிஸ் வந்து டோன்ட் ஏஜ் வெல் இல்ல. இது வந்து அப்ப பார்த்தது இப்பயுமே ஐ டோன்ட் ஹாவ் எனி கொஸ்டின்ஸ் லைக் வை லாஜிக்கலி வை ஏன் அது அப்படி லவ் வந்துருமா, இல்ல இவன் வந்து டக்குன்னு அவங்களுக்கு க்ளோஸ் ஆயிடுவானா, இல்ல அந்த ஃபேமிலி எப்படி உடனே இவனை ஏத்துக்குவாங்களா அனுஹாசன், அந்த மாதிரி வைங்கிற கொஸ்டின் எங்கேயுமே வரல. தே கேவ் அது பர்ஃபெக்டா அது எல்லாத்துக்கும் ஆன்சர்ஸ் கொடுத்து இதுவா கொடுத்த மாதிரி இருந்தது. அந்த அவன் கன்வெர்ட் ஆகுறது கூட வந்து ரொம்ப ஒத்தென்டிக்கா போயிருந்திருக்கும். அது ரொம்ப நியாயமா இருக்கும். யூ ஒன்ட் ஃபீல் இட் இஸ் ஃபோர்ஸ்ட் அப்படி தோணாது. இல்ல ஒரு கிறிஸ்டியானிட்டி கண்ட்ரினா இப்படிதான் பண்ணுவாங்கங்கிற அது வந்து ரொம்ப சாஃப்டா எப்படி அது இட்ஸ் வெரி நேச்சுரல். இஃப் யூ கோயிங் டு another country இட்ஸ் வெரி நேச்சுரல் திங் இஃப் யூ வாண்ட் சர்வைவ்ங்கிறது வந்து நான் அப்ப அந்த படம் வரும்போது நாட் எவ்ரிபடி ஃபேமிலில வந்து ஃபாரின் போனவங்க இருக்க மாட்டாங்க. ஆனா அது ரொம்ப நார்மலா தான் இருந்தது. எனக்கு நான் ஒரு 6th பார்க்கும்போது எனக்கு அது இட் வாஸ் அக்செப்டபிள் தான். எனக்கு ஒரு ஏலியன் கான்செப்டா இல்ல, ரொம்ப எல்லாருக்குமே புரியுற ஒரு ராம்காம் தான். இது ராம்காம் கேட்டகரியில வரும் தானே, அதுல தானே வரும். ரொம்ப ஒரு PG-13 ராம்காமா இருந்தது. எனக்கு ரொம்ப அதுல ரொம்ப ஹாப்பி. சுமதி, நீங்க தான் சொல்ல விரும்புறீங்களா? இல்ல ஆக்சுவலா நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி நிறைய சீன்ஸ் மறந்துருச்சு. பட் வந்து இது என்னோட ஃபேவரட் மூவின்றது மட்டும் ஞாபகம் இருந்தது. ஸோ நான் இன்னைக்கு பார்க்க ட்ரை பண்ணேன், பட் பார்க்க முடியல. யூடியூப்ல சர்ச் பண்ணா கூட 2 வீடியோஸ் தான் இருந்தது. ஒன்று வந்து கமலோட கேமியோ, இன்னொன்னு வந்துட்டு அவரை மௌலி வந்து ஃபர்ஸ்ட் டைம் இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக அவங்க வீட்டுக்கு வரும்போது நடக்கிற காமெடி சீன்ஸ். ஸோ அது 2 தான் பார்த்தேன். பட் அப்புறம் ஆர்த்தி வந்து இது மௌலியோட டைரக்ஷன் அப்படின்னு சொன்னா. அப்ப ஸோ அவரு என்ன டைரக்ட் பண்ணிருக்காரு அப்படின்னு போய் பார்த்தா இதுக்கு முன்னாடி பம்மல்கே சம்பந்தம் டைரக்ட் பண்ணிருக்காரு போல இருக்கு. ஸோ அவரோட ஹியூமர் வந்து லைக் ஸோ அவருக்கு நல்லா ஹியூமர். ஆக்சுவலி வந்து ஆக்டிங்லயும் ஒரு மூவில வந்து பொய் சொல்ல போறோம்னு நினைக்கிறேன், அந்த படமும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுலயும் என்ன படம் அது? அந்த வீடு வாங்குவாங்க, நெடுமுடி வேணும் கூட வர படம். அவர் தியேட்டர் ஆர்டிஸ்ட் மௌலி, அதனால அவரு பயங்கர அதான் அவரு இது தியேட்டர் ஆர்டிஸ்ட் இது போடுவாரு டிராமா அதெல்லாம் தெரியும். பட் மூவில அவர் வந்து டைரக்ட் பண்ணிருக்காருன்னு எனக்கு ஐடியாவே கிடையாது. சர்ப்ரைஸ். ஆமா, ஆக்சுவலி எனக்கும் தெரியாது. நீ சொன்னதுக்கு அப்புறம் நான் போய் பார்த்தேன். மோஸ்ட்லி தெலுங்கு தான் டைரக்ட் பண்ணிருக்காரு போல. அதுக்கப்புறம் பார்த்தா பம்மல்கே சம்பந்தம்னா, பம்மல்கே சம்பந்தம்லயே எனக்கு அந்த காமெடிஸ் தான் ரொம்ப பிடிக்கும்.
ஸோ அதான் லைக் மத்தபடி சொல்லுங்க வேற சொல்லுங்க ஆக்சுவலி சொல்லுங்க இதுல வந்துட்டு நிறைய மேடி வந்து கொஞ்சம் அந்த பாலக்காடு தமிழ் பேசுறதுனாலயா என்னன்னு தெரியல, மைக்கேல் மதன காமராஜன்ல வந்து கமலோட கேரக்டரோட ரொம்ப ரிலேட் அதனாலதான் பண்ணிக்கிற எனக்கும் மாதிரி. அந்த கமல் ஃபீல் வந்துச்சு. அந்த கமல் நடிச்ச மாதிரி இருந்தது. ஸோ அவ்வளவுதான் என்னோட வசுமதி அதுல நீங்க சொன்ன எனக்கு வந்து இப்ப கூட யாரும் ஸ்ரீலங்கன் அந்த தமிழ் ஈழம் தமிழ் பேசினா என்னால அக்செப்டே பண்ண முடிய மாட்டேங்குது. He did a very good introduction. யாரு கூட இப்போ வெரி பேட் கம்பேரிசன். நம்ம எதுவா இருந்தாலும் அவர் கூட கம்பேர் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் வந்தது கூட இப்ப கடைசியா வந்து ஜிவிஎம் தான் பேசினாரு. அது ரொம்ப பாவகதைகள்ல அது தாங்கவே முடியாத மாதிரிதான் இருந்தது. சோ அந்த ஈக்குவல் கூட யாரும் வரல இன்னும். இப்படிதான் இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு நிஜமாலே ஒருத்தன் ஸ்ரீலங்கன் இல்லங்க அது ஆண்டவன் கமல் மாதிரி பேச மாட்டேங்கிறேன், அமுதமா பேசுறேன்ற நினைக்கிறேன். ஆமா ஆக்சுவலி அவரு அதுக்கு அந்த மாதிரி நிறைய போஸ்ட் பார்த்திருக்கேன் நான். அவர் கிங் ஆஃப் அந்த டயலெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டா ஏதோ ஒரு இதுலதான் இதுல விருமாண்டி கெட்டப்ல தானே அவர் கேமியோல வருவாரு. சோ அப்பதான் ஞாபகம் வந்து விருமாண்டிலயும் அவரோட டயலாக்ஸ் எல்லாம் செம்மையா அப்படியே அந்த ஸ்லாங் வந்து பக்காவா இருக்கும், பயங்கரமா என்ஜாய் பண்ற மாதிரி இருக்கும். அதெல்லாம் ஞாபகம் வந்து மோர் எனக்கு நான் இதை பார்த்துட்டு கமலை தான் அட்மையர் பண்ணிட்டு இருந்தேன் இந்த படத்தை பார்த்துட்டு மேடிய மறந்துட்டு. ஸோ அவ்வளவுதான். வசு சொன்ன மாதிரிதான் படம் எங்கேயுமே கிடைக்கல. எனக்கு இங்க பிரைம்ல இருந்தது, பட் இந்தியன் இதுல எங்கேயுமே கிடைக்கலனாங்க. அவளுக்கு டெலிகிராமும் ஓப்பன் ஆகல போல இருக்கு. ஸோ யூடியூப்லயும் இல்ல. இப்போ நம்ம இந்த மூவிலாம் எல்லா இடத்துலயும் ஓப்பனா இருக்கும்னு நினைப்போம்ல, அந்த மாதிரி இப்ப நான் போஸ்டர் டிசைன் பண்றப்பையும் பாட்டு கிடைக்கவே இல்லை. நானும் வந்து யூஸ்வலி அந்த மூவி ரிலேட்டடா மியூசிக் ஏதாவது போடுவேன். இந்த படத்தோட அந்த ஒரிஜினல் பிஜிஎம்மோ இல்ல பாட்டோ, ஏன்னா என்ன இது பாட்டுலாம் எவ்வளவு ஃபேமஸ். அப்பதான் வந்து இதெல்லாம் எங்கேயுமே டாக்குமெண்ட் ஆகல போல. இப்போ எந்த படமும் இல்ல. பண்ணும்போது யூடியூப்ல வந்து நலத்தமிழன் சர்ச் பண்ணா இந்த சாங் தான் வந்துட்டு இருந்தது, சீன்ஸ் வரல, இந்த சாங் வந்துட்டு இருந்தது. ஆனா என்னன்னா யூடியூப்லயும் சரி பிரைம்லயும் சரி 1957 அந்த நலத்தமிழன் இருக்கு. இன்ஸ்டாகிராம்ல எனக்கு ரீல்ஸ்க்கு போடுற ஆடியோ வந்து 1957 நலத்தமிழன் இருக்கு. அதான் வருது. இது வந்து கொஞ்ச நாள் முன்னாடிதான் காப்பிரைட் பிரச்சனை ஆர்கேஎஃப்ஐயோடதுலதான் இருக்கு. யூடியூப்லயுமே நீங்க லிரிக் வீடியோ தான் வரும், முதல்ல வீடியோ சாங் வராது. அது வந்து இப்ப ஆர்கேஎஃப்ஐ கூட இல்லன்னு நினைக்கிறேன், ஸ்டார் மியூசிக் கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க நிறைய வந்து அத ஸ்ட்ரீமிங்க்கு வந்து கொடுக்க மாட்டாங்க. நெட் இது ஸ்பாட்டிஃபைல இல்லைங்க அந்த பாட்டு. நான் ஒரு 5-6 இயர்ஸ் எனக்கு தெரிஞ்ச 3 இயர்ஸ் பேக் தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஸ்பாட்டிஃபைல இப்போ. ஆனா கிடையாது. அதுவும் அந்த என்ன இது பாட்டு மட்டும்தான் இருக்கும், வேற எதுவுமே வேற அந்த இந்த பாட்டு இதுல எல்லா பாட்டுமே நல்லா இருக்கும். ஆனா அந்த ஒரு பாட்டு மட்டும்தான் ஸ்பாட்டிஃபைல இருக்கும், வேற எதுவும் கிடையாது. ரொம்ப ரீசெண்டா தான் யூடியூப்லயும் லிரிக் வீடியோ நீங்க பாருங்க 3 இயர்ஸ் பேக் 4 இயர்ஸ் பேக் தான் அப்லோட் பண்ணிருப்பாங்க. ரொம்ப இந்த காப்பிரைட் விஷயங்கள் தான். யூஸ்வலா சன் டிவி கிட்ட இருக்க படங்கள் வந்து எல்லா வேற எந்த ஸ்ட்ரீமிங்லயுமே எங்கேயுமே டவுன்லோட் பண்ண முடியாத மாதிரிதான் இருக்கும். இது இவங்களுக்கு இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்கும் அது அந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக்குன்னு தான் நினைக்கிறேன். அதனாலதான் பிரச்சனைன்னு நினைக்கிறேன். சுத்தமா எங்கேயுமே வாட்ஸ்அப்ல டிபி போடவே கிடைக்கல போட்டோ. நான் வந்து பொதுவா படம் போஸ்டர் போட மாட்டேன், படத்துல ஏதாவது வர்ற சீனை தான் போடுவேன். ஒரு போட்டோ வரல. அதுக்கப்புறம் யூடியூப்ல போய் பாட்டை ஓட வச்சு அது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போட்டேன். இது நான் அப்புறம் பேசணும்னு நினைச்சேன். எனக்கு மூவில இருந்து ஒரு இதுவான கேண்டிடான பிக் எதுவுமே கிடைக்கல. அவங்க விட்டுருக்க போஸ்டர் மட்டும்தான் இருக்கு. இது நான் இது அப்புறம் பேசணும்னு நினைச்சிருந்தேன். இது வந்து ராம்ஜி லண்டன் வாலே தான் கிடைச்சது. நான் ராம்ஜி சம்பந்தப்பட்ட மீனா எனக்கு அதான் வந்துட்டு இருந்தது. நான் எதை கேட்டா நீ எதை குடுக்கற நோ அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கும். அது சச் அ ஹாரபிள் ட்ரூத் மாதிரி வந்துகிட்டே இருக்கும். ஆனா அவங்க ஐ திங்க் தட்ஸ் தேர் ஆன் பிரைமா நெட்ஃபிளிக்ஸ் நினைக்கிறேன். மேடி படம் நீங்க எது பாத்தீங்கன்னாலும் அடுத்த சஜஷன் வந்து எனக்கு ராம்ஜி லண்டன் வாலே வரும். தயவு செஞ்சு அந்த படத்துல யாருக்கும் காமிச்சிடாதீங்கன்னா நமக்கு பார்த்துட்டு அது பார்க்கும்போது தோணும். நீங்க கூகுள் சர்ச் பண்ணாலுமே பிளாட்டோ இல்ல நீங்க நான் ஏதாவது அந்த பர்டிகுலர் சீக்வன்ஸ் எனக்கு வந்து அந்த இது அங்க தேவசம் பண்ணுவாங்கல்ல, அங்க போயிட்டு அந்த சீக்வன்ஸ் கிளிப் தான். ஏன்னா அந்த ஆக்ஷன் வந்து அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் நல்லா இருக்கும். இந்த தமிழ்ஸ் எல்லாம் சேர்ந்து ஃபைட் பண்றது, டிஃப்ரெண்ட் தமிழ்ஸ் இருப்பாங்க.
சிவகாசி ம். தமிழ் இருப்பாங்க. அது அது ஒரு நல்ல சீக்வன்ஸ். அததான் சர்ச் பண்ண ட்ரை பண்ணும்போது இல்ல ராம்ஜி லண்டன் வேலை தான் வருது. வேற எந்த ஒரு 1-2 கிளிப் கூட இல்ல. மௌலி அந்த வசு சொல்றாங்க வந்து அதுவே ரொம்ப லக்ல தான் அந்த கொஞ்சம் சீன்ஸுமே இருக்குன்னு நினைக்கிறேன். அதுவும் தெரியாம ஏதோ வச்சிருக்காங்கன்னு தான் தோணுது. இந்த படம்லாம் எப்படின்னா எந்த லிஸ்ட்லயும் இருக்காது. இந்த டாப் 10 லிஸ்ட், டாப் 100 லிஸ்ட் நம்மளே யோசிச்சா நம்ம கிட்டே கேட்டாலும் நம்ம இது லிஸ்ட் சொல்ல மாட்டோம். திடீர்னு எப்பயாவது இது ஞாபகம், ஆக்சுவலா இது லாஸ்ட் வீக்ல ஞாபகம் வந்து உடனே செலக்ட் பண்ணதாலதான், பை சான்ஸ், பிகாஸ் இட்ஸ் a தமிழ் மூவி. சொல்லுது பொதுவா நாங்க எழுதி வச்சுப்போம், ஒரு லிஸ்ட் வச்சிருப்போம், அடுத்த ஒரு 3-4 வீக்ஸுக்கு வச்சிருப்போம், 3-4 மந்த்ஸுக்கு வச்சிருப்போம். அந்த மாதிரி இருந்தா இந்த மூவி லிஸ்ட்ல ஆட் ஆகவே அந்த யோசிச்சு வரப்போ இதுல வராது. பட் திடீர்னு ஏதோ யோசிச்சு இது ஞாபகம் வந்த உடனே எல்லாம் அக்ரி பண்ணதாலதான் இது வந்து, இல்லைன்னா இது மறந்துருக்கும், அவ்வளவுதான், இந்த வாரத்தோட போயிருக்கும். அந்த மாதிரி படம் தான், ஜஸ்ட் பை சான்ஸ் இந்த இதுதான். மேடி பிலிமோகிராஃபின்னு பார்த்தா ஒரு வேலை வரும்ல, Maybe. பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்னு போது வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது அப்படிதான் எனக்கு தெரிஞ்ச பாட்டுக்கு பாட்டு அந்த அந்தாக்ஷரி அந்த மாதிரி கேம் விளையாடும் போது 4 பாட்டு இல்லைன்னா இது அந்த மாதிரி பாடுறது அந்த மாதிரிதான் இது பார்த்திருக்கேன். ரொம்ப நாள் முன்னாடி அந்த கல்யாண சீக்வன்ஸ் பாட்டு மட்டும் நான் 2-3 பேர் போட்டு பார்த்திருக்கேன். மத்தபடி இந்த பாட்டு வந்து ரொம்ப இது கொஞ்சம் சரி தெரியாம இருக்கிறது நல்லதான், எல்லாம் போட்டு ரீல்ஸ் போட்டு சாவடிச்சிருவாங்க, கொஞ்சம் ஹிடனாவே இருக்கிறது ஓகேன்னு தான் தோணும் சம்டைம்ஸ். பிளஸ் நீங்க இவங்க ஞாபகப்படுத்துறாங்க வசுமதி. எனக்கு மௌலி ஆக்சுவலா ஞாபகம் இல்ல, பொய் சொல்ல போறோம். இஃப் யூ கைஸ் ஹேட் நாட் வாட்ச்ட், அதோட ஹிந்தி வெர்ஷன் செமையா இருக்கும். கோஸ்லா கா கோஸ்லா வந்து கண்ணாப்தான் இருக்கும் அந்த படம். டெல்லி பெல்லி எஃபெக்ட் அப்பவே கொண்டு வந்துருமா, டெல்லி பெல்லி ஃபீல் கொண்டு வந்து எனக்கு இப்படிலாம் படம் எடுப்பாங்களான்னு எனக்கு தோணிருச்சு. ஃபர்ஸ்ட் அப்பெல்லாம் அவ்வளவு நம்மளுக்கு தெரிஞ்ச ஹிந்தி படம் ஷாருக் கான், அமீர் கான், நல்ல படம் தான் பார்த்துருந்தேன், எனக்கு பெருசா தெரியல. பட் அந்த படம் பயங்கரமா இருக்கும். அப்புறம் தமிழ் படம் பார்க்க ரொம்ப ரொம்ப ஆவரேஜா இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் கேஸ்டிங் வாஸ் டு த பாயிண்ட். இந்த தமிழ் படம் கூட எக்ஸாக்டா அதே மாதிரி இருக்கு. அந்த பேரு அந்த கிச்சா அவரு அந்த கேரக்டர் எல்லாம் ரொம்ப நல்லாதான் இருந்தது. ஆனா நீங்க சொன்ன மாதிரி ஹிந்தி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப ரேர் தான் ஹிந்தி பிடிச்சி தமிழ் பிடிக்காம இருக்கிறது. இத பொய் சொல்ல போறோம் ஏதோ ஒண்ணு அதுல சிங்க் ஆகல தமிழுக்கு. ஐ திங்க் இட் வாஸ் டூ ஏர்லி ஃபார் தமிழ் மேபி. அண்ட் மௌலினாலே பிஃபோர் கோயிங் டு அருண், மௌலினாலே எனக்கு ஞாபகம் வர்ற படம் பிஸ்தா தான். செமையா இருக்கும் அவரு. இல்ல நடிச்சிருப்பாரு நிறைய. நடிச்சதுல எனக்கு பிஸ்தா பயங்கரமா ஞாபகம் வரும். அந்த சூப்பரா இருக்கும் அந்த படமே, எனக்கு பிடிக்கும் ரொம்ப. டிவில போட்டிருந்தா முந்தானே. அந்த படம் எல்லாம் எடுக்கலாம்ல, நல்லா இருக்கும். அதான் சொல்றேன்ல, இப்ப வந்து நம்ம அந்த படம் ஞாபகம் வராது. இப்ப திடீர்னு பேசப்போ இதுல ஞாபகம் வந்து நோட் பண்ணி அப்படின்னு வச்சாதான் அத பேச முடியும். அந்த படம் இன்னும் கூட ட்ரெண்டா தான் இருக்கு. அப்பப்போ மீம்ஸ் வரும். இல்ல ரீசெண்டா வந்தது 1 month பேக் வந்து பிஸ்தா வந்து ஐ திங்க் ரவிக்குமார் இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு பேடி கூட. அதுல சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன், பெஸ்ட் இன்டர்வல் பிளாக் ஆஃப் தமிழ் சினிமான்னு சொல்லிட்டு பிஸ்தா கொடுத்திருப்பாங்க. அது வந்து அந்த படம் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து கிளைமேக்ஸ் ட்விஸ்டே வந்து இப்ப கூட கூஸ் பம்பா இருக்கும். சரி இப்படி எல்லாம் யோசிச்சிருக்காங்களேன்னு தான் இருந்தது. இல்ல எனக்கு இன்ட்ரோடக்ஷன் ரொம்ப பிடிக்கும். நம்ம வந்து வேற லெவல் செட் ஆயிடும். ஓகே அவன் செத்தான்டா, வாழ்க்கை முடிஞ்சதுங்கிறப்ப அவன் வந்து இது அப்படியே மாறுமா, லைக் வாட் இன்ட்ரோ. அதுவும் ஒரு நார்மல் கமர்ஷியல், ஒரு இந்த இதெல்லாம் பெரிய மாஸ்லாம் இல்லாம கொண்டு வரது இருக்குல்ல, சம படம் அது. நம்ம கார்த்திகை மாசம் ஸ்டார்ட் ஆகப்போ போடுவோம் சிங்கா பிஸ்தா டிஸ்கஸ் தரமா இருக்கும். அருண் குட். ஓகே. நான் அந்த படம் ரொம்ப நாள் முன்னாடி பார்த்தேன், இப்போ ரீசெண்டாக பார்க்கல. அப்போ பார்க்கும்போது குட் ஃபிலிம் மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு வந்து கொஞ்சம் சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. இந்த கடைசியில் வந்து போலீஸ்காரங்க வந்து நம்ம ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருக்க அது மாதிரி சொல்லுவாங்க, கொஞ்சம் வீடாக இருந்துச்சு. ஆனால் அந்த லவ் ஸ்டோரி பார்ட் அப்போயே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து நினைக்கிறேன். அவங்க கேரக்டர் கூட ரொம்ப ரொம்ப நார்மலாக இருக்கும், ஆனால் நல்லா இருக்கும். அந்த படம் வந்து கமல் சாரோட அவங்களோட கேமியோ, அதுக்கப்புறம் அந்த ஸ்டார்டிங்ல வர ஃபன் சீன்ஸு, இந்த எறும்புலாம் இருக்கும் இதை சொல்லி போவாங்க, அதெல்லாம் கூட நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். இந்த படம் ரொம்ப என்ஜாயபிள் பண்ணுவாங்க. நீங்கள் சொல்லும்போது நிறைய விஷயம் ஞாபகம் வருது, கொஞ்சம் நோஸ்டாலஜியாக போயிடுச்சு. அப்போ இவங்க அந்த டிவிலாம் வருவாங்க நினைக்கிறேன், அதெல்லாம் எனக்கு மறந்து போய் சொல்லிட்டு அந்த பென்சில் எழுதுவேன் பென்ல எழுதுவேன்னு சொல்லிட்டு நிறைய அப்போ சொல்லுவாங்களா, அப்போ நிறைய விஷயம் சொல்றாங்களே சொல்லிட்டு கொண்டு வந்து சூப்பரா இருந்திருக்கும்ல அருண். அந்த பென்சில் பென் இல்லாததால பென்ல எழுதிருக்கேன், பிஎஸ் போட்டது செமையா சூப்பரா இருக்கும். இந்த அவங்களோட அந்த பாண்டிங், அதுக்கப்புறம் வில்லனா ஒருத்தர் வருவார்ல, அவரு வர்றது நல்லா இருக்குங்க. நல்ல படம், என்ஜாய் அந்த டைம்ல.
இப்ப அந்த படம் டிவில போடுற மாதிரி தெரியல. நான் அப்பப்போ டிவில பார்ப்பேன். இதெல்லாம் நான் ஒரு வாட்டி கூட பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. கொஞ்ச நாள் கமல் கேடிவில படம்லாம் அடிக்கடி போட்டிருந்தாங்க. வரும்ல. பம்மல் கே சம்பந்தம் அதெல்லாம் எப்பவுமே ஓடிட்டே இருக்கும். இதுதான் நான் இந்த மாதிரி பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. ஆக்சுவலா நான் டிவில மிஸ் பண்ற படம்னு பார்த்தா படையப்பா தான். என்னவோ பிரச்சனை ஆயிடுச்சு, தொலைய மாட்டேங்கிறானுங்க என்னன்னு. இல்லன்னா கேபிள் டிவில அடிக்கடி போடுவாங்க. பொங்கல் மாட்டு பொங்கல் எதுக்காவது படையப்பா போட்டே ஆகணும். இந்த ஊஞ்சலை இழுத்துதான் ஆகணும். இப்போ என்ன படம் போடுறாங்கன்னே தெரியலங்க. ஒரு 4-5 வீடியோ தான் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதே தான் மாத்தி மாத்தி போட்டுருக்காங்க. கேடிவிலாம் அதிகமா பாக்குறதுல, அதாவது கொஞ்சம் விளம்பரம் இருக்கும். கேபிள் டிவில பார்த்தோம்னா ஒரு 20 சேனல் இருக்கும். ஏதாவது ஒரு சேனல் படம் ஓடிட்டு இருக்கும். நல்லா இருக்கும். நான் ஒரு 4 years பேக் நான் டிவில எதார்ச்சமா பார்த்தேன். கேடிவில ராஜ் டிவின்னு நினைக்கிறேன். இவங்கதான் அந்த மேக்சிமம் ரொம்ப பாப்புலர் மூவிஸ வந்து அழிய விடாம திருப்பி போட்டுட்டே இருக்கிறது வந்து இது 2 சேனலா தான் இருக்கும். ரொம்ப அவங்கள்ட்ட தான் வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சேட்டலைட் ரைட்ஸ் அவங்கள்ட்ட தான் இருக்குமா, அவங்க கிவ் அப் பண்ண மாட்டாங்க. ஓடிடியும் இவ்வளவு வியூஸ் இருக்கணும்ல அந்த ஒரு சைக்கிளுக்கு, ஒரு 6 monthsக்கு இவ்வளவு கிளிக்ஸ் இருக்கணும் அந்த படத்துக்கு, இல்லைன்னா அவங்களும் இது எனக்கு அது ஒரு பெரிய ப்ராப்ளமா இருக்கு. இந்தியால வந்து எந்த ஒரு நல்ல ஃபீல் குட் ஃபிலிம் வச்சிருப்போம், நம்ம ஒரு சீரியஸா பார்த்துட்டு நம்ம நெட்ஃபிளிக்ஸ் போகும்போது அது எக்ஸ்பைரிங் இன் 30 days இருக்கும், இல்லைன்னா அது போயிருங்கிற இருக்காது. அது ஒரு பெரிய ப்ராப்ளம். ஃபீல் குட் ஃபிலிம்ஸ் நம்ம அவங்க லைப்ரரி வைக்கிறது இல்ல. அவங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு 6000 ஃபிலிம்ஸ் வச்சுக்கோங்களேன், அவங்களோட ஒரு கோட்டா இருக்கும். அதுல வந்து அவங்க சும்மா தூக்கிட்டே இருப்பாங்க. சம்டைம்ஸ் அது இப்போ இன்னொரு அதுக்குள்ள ஜியோ வந்து வாங்கியிருக்கலாம். இப்ப திடீர்னு இப்ப திருப்பி நான் வந்து சரி இன்டர்ன் படம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் சரி இதுல இப்ப நெட்ஃபிளிக்ஸ்ல இருந்துன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியா இருப்பேன். நெட்ஃபிளிக்ஸ தூக்கிட்டா ஜியோல இருந்தது. சரி ஜியோக்கு காசை கட்டுவோன்னு ஜியோக்கு கட்டினா இப்ப திருப்பி நெட்ஃபிளிக்ஸ்லயும் கொண்டு வந்துட்டாங்க. சோ இதுதான் இந்த படத்துக்கும் பிரச்சனை. நல்ல ராம்காம்ஸ்க்கு மேக்ஸிமம் ப்ராப்ளம்ஸ் வந்து இந்த சேட்டலைட் ரைட்ஸ் வந்து ரெனியூ பண்ணாம கொஞ்சம் கூட இருக்கு நினைக்கிறேன். கேஜிஎஃப் படம் நான் வந்து அப்பப்போ பார்ப்பேன். கலர் டிவில பார்த்து பழக்கப்படுத்திட்டாங்க. ஸோ எப்போ போர் அடிச்சாலும் அந்த படம் போட்டு போகும். பிரைம்லாம் அது ஒரு 1.5 வருஷமாவே இல்லை, எதுவுமே இல்லை. கேஜிஎஃப் 1 எனக்கு நான் இந்த மாதிரி கண்டென்ட்ல ரொம்ப கஷ்டப்பட்டது சப்தா சாகர்தாச்சு அதுலதான். ஏன்னா சைட் ஏ பாத்துட்டேன், எனக்கு இப்ப சைட் பி பார்த்தே ஆகணும் அப்படின்னா பிரைம்ல இல்ல, இதுல இல்ல, ஆன்லைன்ல இல்ல. சரி நான் இங்க ஐபிடிவில போய் பார்த்தா அது வந்து ஏதோ லாங்குவேஜ் வருது, கன்னடாவா தெலுங்குவான்னு தெரியல. தெலுங்குல வந்துச்சு ஆக்சுவலா. நம்மளுக்கு எதுவும் புரிய போறது இல்ல இல்ல, ஐ வாண்ட் த ஒரிஜினல் நேட்டிவ் ஸ்லாங்யா அப்படி சொல்லிட்டு. அதான் தெலுங்குனா நமக்கு 1-2 வார்த்தை புரிஞ்சிரும்ல, அப்ப அது வந்து மைண்ட்ல இருந்துட்டே இருக்கும், இல்ல இது இல்ல இது இல்லன்னு. அப்புறம் அருண் தான் ஃபைனலி அமிச்சு. அதான் நிறைய மொமெண்ட்ஸ்ல வந்து அருண் தெய்வமே தயவு செஞ்சு எனக்கு கொடுங்க அந்த மாதிரி இருக்கும். அதுவும் ஒரு சப்டைட்டிலோட ஒரிஜினல். காவியாவும் வந்துருவாங்க, வேர்ல்ட் சினிமா சேனல்ல ஜாயின் பண்ணிட்டாங்க. உங்கள மாதிரி கண்டுபிடிக்க முடியாது. தெரியாதுங்க காவியா, நீங்க சொன்னது இந்த மாதிரி ஹிட்ஸ் இருந்தாதான் இருக்குன்னு. அதாங்க அது வந்து கிளிப், அது வந்து இப்போ ரீஜனல் சினிமான்னு வச்சிருப்பாங்க சில கோட்டா. இப்ப நீங்க நெட்ஃபிளிக்ஸ் ஒரிஜினல்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. அது அன்பார்ச்சுனேட்லி நமக்கு ரொம்ப பிடிச்ச படம் வந்து சைக்கிள்ல ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும். யாரோ பிட் பண்ணிருப்பாங்க, இவங்க ரெனியூ பண்ண மாட்டாங்க, லைசன்ஸ் ரெனியூ பண்ண மாட்டாங்க. சோ யூசுவலா இவ்ளோ ஒரு ஃபீஸ் மாதிரி இருக்கும் வைங்களேன். ஆனுவலி இந்த படம் நீங்க இப்ப டிவி ரைட்ஸ் வாங்குற மாதிரி மொத்த ரைட்ஸ் வாங்க மாட்டாங்க, க்ரோஸ் கொடுத்து வாங்க மாட்டாங்க. ஓடிடிஸ் அவங்க ஒரு இயர்லி கான்ட்ராக்ட் மாதிரி தான் போடுவாங்க. சோ நீங்க ஒரு ரீஜன்ல தமிழுக்கு நீங்க இந்த படம் வாங்குறேன், இதை நீங்க பார்க்கவே இல்லைன்னா நாங்க எடுத்துருவாங்க. இப்ப ஜீன்ஸ் கொண்டு வந்தாங்க. ஜீன்ஸ் கொண்டு வந்தது வந்து நெட்ஃபிளிக்ஸ் வந்து ஆஃப்டர் லாட் ஆஃப் 90s இன்ஃப்ளூயன்சர்ஸ் வாண்டட் ஜீன்ஸ் டு பி ஆன் நெட்ஃபிளிக்ஸ். அது வந்து கொண்டு வந்தோன்னா அவங்க அதை ஃபீச்சர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு கேம்பெயினே பண்ணாங்க, ஜீன்ஸ் வந்து இப்ப நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கு, நீங்க வந்து பாருங்க, விசிட் யோர் 90s ஒரு கேம்பெயின் பண்ணாங்க. சோ இட் மேட் சென்ஸ். இப்ப அது பார்த்தனால அது இருக்கும். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஏன் நெட்ஃபிளிக்ஸ்ல இருந்து போகாதுங்கிறது வந்து ஒரு கேரண்டினா இப்பவும் டாப் 10 இந்தியால அது 7th or 8th பொசிஷன்ல இருந்துகிட்டே தான் இருக்கு. சோ நான் அதுதான் சொல்ல வந்தேன். நாட் ஜஸ்ட் ரீஜனல் மட்டும் இல்ல, இப்ப ஃப்ரெண்ட்ஸ் சீரீஸே இல்ல மணி ஹேஸ்டே திடீர்னு போயிடும். அது இது காலகாலம் இருக்கும் நான் நினைச்சேனே. அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ் படம் பிடிக்கும் எனக்கு. திடீர்னு போகும், திடீர்னு வரும், திடீர்னு என்ன இருக்கா இல்லையா அந்த ஒரு சைக்கிள். பர்சன் ஆஃப் இன்ட்ரஸ்ட் கூட வந்து அப்பப்போ இருக்கும், அப்பப்போ காணப்படும். இப்ப வந்து இல்லங்க, இப்ப பிரைம்ல தான் இருக்கு பர்சன் ஆஃப் இன்ட்ரஸ்ட் உங்களுக்கு. அதுவும் அவன் இஷ்டத்துக்கு தூக்கிடுவான். இருந்துச்சு நான் கடைசியா பார்க்கும்போது அவன் இஷ்டத்துக்கு தூக்கிட்டு. திடீர்னு நெட்ஃபிளிக்ஸ்ல இருந்துச்சு, சூட்ஸ் பாத்துட்டு இருப்பேன். எல்லாத்துலயும் இருக்குங்க, ஜியோல இருக்கு, எல்லா வந்து
ஆர்த்தி நீங்க கம்ப்ளீட்டா இந்தியா வந்துருங்க. தூக்கிட்டான். இந்தியால வந்து எல்லா ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்லயும் சூட்ஸ் எல்லா வச்சிருக்காங்க. ஓடிடிலயும் இருக்கு. ஆமா இல்ல சூட்ஸ் இருக்கு. இப்ப வந்துருச்சு. இப்ப அதுக்கப்புறம் பிரைம்ல வந்துச்சு. இதுல தூக்கிட்டான். சரி பிரைம் நான் வந்து எல்லாத்துலயும் அக்கௌண்ட் வச்சிருப்பேன். இந்த மாதிரிதான் பிரச்சனையா எனக்கு படம் பார்க்கணும்னு ஆன் பண்ணா அது வரணும்டா. நான் எல்லாத்துக்கும் மாசம் மாசம் கட்டுறேன் அந்த மாதிரி. அப்புறம் பார்த்தா திடீர்னு சூட்ஸ் இதுலயே வந்துருச்சு, அதுலயே வந்துருச்சு. எதுல பார்த்தாலும் சூட்ஸ் இருக்கு. என்னடா இது? ஒரு பாயிண்ட்ல தேடி தேடி தேடினா கிடைக்கவே இல்ல. ஒரு பாயிண்ட்ல எல்லாத்துலயும் இருக்கு. சூப்பர். சொன்னா இதுக்கு தான் நான் சொன்னா வந்து டிவில பென்ட்ரைவ் கனெக்ட் பண்ணவும் ட்ரை பண்ணேன். படம் ஆன்லைன்ல இருந்துச்சு சொல்லிட்டு நான் ஏதோ சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கி பண்ணேன். பார்த்தா அந்த என்னோட ரீஜன்ல இல்லைன்னு சொல்லி வந்து போயிடுச்சு. அதுக்கப்புறமா வந்து பென்ட்ரைவ் போட்டு ஆரம்பிச்சிட்டேன். என்னன்னா டவுன்லோட் பண்ணி போட்டுக்கலாம் சொல்லிட்டு ஈஸியா முடிச்சுட்டு. இது இங்க இது சொல்றது ஹாரி பாட்டர் இப்ப இல்லங்கறாங்களே, அப்படியா? ஹாரி பாட்டர் பிரைம்ல இது ஜியோ சினிமால தாங்க ஜியோ இருக்கு. சினிமால வேற இருக்கு. எதுலயும் இல்ல. ஓகே. இப்போ ஜியோ அதுக்காக சினிமாவும் 29 ஹாட்ஸ்டார் போஸ்ட் அந்த பண்ண அந்த போறாங்களாமே. ஒரே காரணம். ஆமா அது சீக்கிரமா பண்ணா பரவாயில்ல. நான் ஹாட்ஸ்டார் சப்ஸ்கிரிப்ஷனும் கட்டி ஜியோ சப்ஸ்கிரிப்ஷனும் கட்ட என்னால முடியல. ஆனால் நீங்க வந்து ரெண்டும் மர்ஜ் பண்ணீங்கன்னா எனக்கு வந்து என்னோட 1500 ருபீஸ்க்கு எனக்கு வேல்யூவா இருக்கும். ஏன்னா இது ஜியோ வந்து ஆமா 29 அதுக்கப்புறம் ருபீஸ். 29 ரூபா இருக்காது, மாத்திடுவாங்க. ஆமா ஹாட்ஸ்டார் அதனால இருக்காது. மர்ஜ் பண்ணி ஆனா அந்த அக்கவுண்ட் ரீடைன் பண்ணா நமக்கு ஓகே தான். ஏன்னா இருக்கு. இப்போ இதை தூக்கிட்டாங்க. மத்த எல்லா ஐ திங்க் சோனி கிட்ட இருக்கிறது எல்லாமே ஹாட்ஸ்டார்ல இருக்கு. ஆனா நீங்க மார்வலோடது சில படங்கள் டேர் டெவில் வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கு. நீங்க நெட்ஃபிளிக்ஸ்ல எந்த இருக்கு. எம்சியூ இல்ல ஆமா நீங்க டேர்டெவில் நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கு. டேர்டெவில் அந்த ஹாட்ஸ்டார்ல நான் கடைசியா பார்த்தப்ப இருந்தது நெட்ஃபிளிக்ஸ்ல ஒரு 2 இயர்ஸ் நெட்ஃபிளிக்ஸ்ல பேக். நெட்ஃபிளிக்ஸ் இருந்தது. வந்து போயிடுச்சுங்க, ரொம்ப நாள் ஆச்சு. நெட்ஃபிளிக்ஸ் வந்து போயிடுச்சு. அந்த மொத்தமா எனக்கு வந்து டிஸ்னி எல்லாமே தனியா பிட் பிட்டா டிஸ்னி தனியா வந்துச்சு. ஆனா இந்த ஸ்பின் ஆஃப் சீரிஸோ ஏதாவது நடுவுல ஒரு படம் வந்து வேற ஏதாவது ஒரு பிளாட்ஃபார்ம்ல இருக்கும். அது ஒரு பெரிய பிரச்சனை. ஜியோடியே எடுத்துக்கோங்க, டிஸ்னி ஒண்ணா எவ்வளவு வச்சிருந்தாங்க. இதுவானது இல்ல. ஜியோடியே எதுலயுமே இல்ல தானே இப்போ. இருக்கு, ஜியோ சினிமால இருக்கு. ஜியோல தான் இருக்குங்க. அதாங்க நீங்க ஹாட்ஸ்டார்ல ஹெச்பிஓ எல்லாம் இருந்து வந்து ஹாட்ஸ்டார்ல இருந்து ஆமா அப்படியே வெளில வந்துருச்சு. ஹாட்ஸ்டார்ல சூப்பரா ஸ்டார் இருந்துச்சுங்க. மூவிஸ்லயும் நிறைய வந்து இதுக்கு வந்துட்டாங்க. ஜியோ பிரீமியம் வந்துட்டாங்க. ஆனா ஜியோல பரவாயில்ல, வயர் வந்துருச்சு ஜியோக்கு. இந்த மாதிரி முக்கியமா அதாங்க ஃபேன் அதுக்குதான் வந்து ஹாட்ஸ்டார் வச்சிருந்தேன். வயர் பார்த்துட்டு நல்லா நிறைய ஹெச்பிஓ ஷோ, பழைய ஷோ எல்லாம் வச்சிருப்பாங்க. மொத்தமா போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஜியோக்கு போயிடுச்சு. ஆனா ஹாட்ஸ்டார் விளம்பரமா வந்து இருக்கும் இந்தியால ஜியோல. நிறைய வாங்குறாங்க. லைக் நிறைய புது புது ஷோ வாங்குறாங்க. மெயினா ஆமா, இப்போ ஹாட்ஸ்டார் அது வந்து இந்த விஜய் ஷோஸ்னா அதுல தானே வரும். குக் வித் கோமாளி இல்ல ஆமா இல்ல இதெல்லாம். இப்ப இந்த படம்லாம் வந்துருச்சு. இப்ப நான் ரீசெண்டா பார்த்தேன், கோவில் பார்த்தேன். இப்போ ஹாட்ஸ்டார்ல வந்துருச்சு. ஏன்னா எனக்கு அந்த இங்க மாதிரி வந்து ஹாட்ஸ்டார்ங்கிற இதுவே கிடையாதுல்ல. டிஸ்னி 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 மட்டும்தான். பிளஸ் டிஸ்னி பிளஸ் நான் அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணாலுமே எனக்கு இந்த இதெல்லாம் அங்க வராது. அங்க ஹூலுல வர்றது ஃபுல்லா இங்க வந்து டிஸ்னி ஹாட்ஸ்டார்ல வரும் இங்க. இங்க சோ அதுலயுமே நான் அது சப்ஸ்கிரைப் பண்ணாலுமே எனக்கு வந்து குக் வித் கோமாளி இது வராது. வராது. அபிஷியலா விஜயோட மத்த சீரியல்லாம் வரும். ஆனா இது வராது, குக் வித் கோமாளி. அப்ப நான் இதை வாங்கி அதுக்கப்புறம் திருப்பி ஒரு VPN போட்டு அதுல போய் இதை வேற பார்த்து குக் வித் கோமாளி பாக்குறதுக்கு அவ்வளோ பண்ணணும். அது கூட டெலிகிராம்ல போடுறாங்க. ஹாரி பாட்டர்லாம் இல்லன்னா அது ஒரு தெய்வ குத்தம் மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சு. என்னடா நீங்க இல்ல நான் பிரைம் வச்சிருக்க ஒரே நீ வந்து என்ன படத்தை வேணா வருஷத்துல போட்டுக்கோ, வாங்கிக்கோ, உனக்கு எதுவுமே கேட்க மாட்டேன். நீ ஹாரி பாட்டரும் தூக்கிட்டேன்னா நான் வந்து எனக்கு பிரயோஜனமே இல்லைன்னு தோணும். நான் ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தேன் ஜியோ பிரீமியம் வாங்குறதுக்கு. ஹாரி பாட்டரும் வயரும் வாங்கினானா ஓகே, நோ சான்ஸ். நான் 25 ரூபா கொடுத்துதான் இங்க ஆகணும்னு வந்து சொல்லி ரீசெண்டா கிரேவ்னு ஒண்ணு இருக்குல்ல. இப்ப இவங்க கிரேவ், ஹூலு அதெல்லாம் இருக்கும். நான் இந்தியால எல்லாத்துலயுமே அக்கௌண்ட் வச்சிருக்கேன். இங்கேயும் வந்து நெட்ஃபிளிக்ஸ் பிரைம்ல வச்சிருக்கேன். சரி, அதான் மாசம் மளிகை சாமான் கொடுக்குற மாதிரி இந்த மூவிக்கு தனியா எடுத்து வைக்கிறதா. சோ கிரேவ்ல வந்து அதான் ஜியோடி தேடினா கிரேவ்ல இருக்கும், டியூன் தேடினா கிரேவ்ல இருக்கும். அதாவது டாப் இது என்னெல்லாம் வேணுமோ எல்லாமே அவனோட இது எல்லாமே வந்து செம குவாலிட்டியா இருக்கும். சரி போய் தொலை, அதுக்கு ஒரு $20. நான் $20 சரி பரவாயில்ல போய் தொலை சொல்லிட்டு அதுக்கு ஒரு ரோல் இருக்கு. லைக் அதுக்கு ஒரு ஜாப், ஒரு கேட்டகரியா இருக்கு. நீங்க இந்த மூவி பிக் பண்றதுக்கு ஒரு ஜாப் இருக்கு, ஒரு பொசிஷன் இருக்கு. நான் அதுக்கு அப்ளை பண்ணிக்கிட்டு இருந்த போதுதான் எனக்கு இத ஒரு பொழப்பாவே வச்சிருக்கீங்களா, சூப்பரா பண்ணுவேன். ஜாப். அப்புறம் இந்த படம் பார்த்துட்டு சப்டைட்டில் கொடுக்குற ஜாப், அதெல்லாம் எவ்வளவு. இங்க நான் வந்து படம் எல்லாமே தமிழ் படம் சப்டைட்டிலோட தானே வரும். இப்ப கோட் பார்த்தா கூட அதுல வர ஒரு பாட்டுக்கு சப்டைட்டில் போடுவான். எப்படி சொல்றது, சாங்குக்கு சப்டைட்டில் கொஞ்சம் கடி வேலை. ஆனா எல்லா அது ரெஃபரன்ஸும் பண்ணிருக்கேனால கோட்ல வந்து இந்த ரெஃபரன்ஸ், மிஷன் இம்பாசிபிள் ரெஃபரன்ஸ், இந்த வசீகரா ரெஃபரன்ஸ் போட்டுனா ஐயோ அதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். நீங்க அதையும்
அதான் இல்ல சில சாங் என்ன சாங்னு மறந்துட்டேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இப்போ ஒமகசி அந்த மாதிரி வருது இல்ல, அதுக்கு ஒரு மீனிங் கொடுப்பேன். டாய் யாரை ஏமாத்த யார டபாய்க்கிற, அதுவும் அந்த வேர்டு ரிப்பீட் ஆகும்ல, ஒவ்வொரு வேர்டுக்கு ஒரு மீனிங் வரும். மை லவ், மை டியர் அப்படின்ட்டு. டேய் அவன் அப்பெல்லாம் சொல்ல, ஒரே வேர்டு தானே திரும்ப திரும்ப பாடுறாங்க, மீனிங்லெஸ்ஸா. அதெல்லாம் பாக்குறப்ப இந்த வேலைலாம் இருந்தா நல்லா இருக்கும்ல. இத பத்தி பேசிட்டு இருக்கும் போதுதான் ஸ்ட்ரீமிங் நெட்வொர்க்ஸ் வந்து இந்தியாவுக்கு வரும்போது நெட்ஃபிளிக்ஸ் வந்து ரொம்ப கம்மி தான் ரீஜனல் மூவிஸ் வச்சிருந்தாங்க. மெயின் ரீசன் ஹாட்ஸ்டார் வந்து ரொம்ப பெரிய ஹாட்ஸ்டார் பிரைம் இன்ஃபேக்ட் பூம் ஆனதுக்கு ரீசன் வந்து அவங்க நேட்டிவிட்டி கண்டென்ட் வந்து அப்படியே வாங்கி இருந்தாங்க. அது வந்து ரொம்ப நாள் ஹாட்ஸ்டார் இடையில கொஞ்சம் டல்லா இருந்தது இல்ல, இவங்க நிறைய ஹெச்பிஓ இதெல்லாம் போனதுக்கு அப்புறம் ஜியோடி பாக்குறவங்க வந்து அதுக்காக சப்ஸ்கிரிப்ஷன் வாங்குவாங்க. அதுக்கப்புறம் இந்த கிரிக்கெட்டும் போயிருச்சுல ஹாட்ஸ்டார்ல இருந்து, சோ கொஞ்சம் கஷ்டம். இப்போ அதுக்காக தான் அவங்க கோவில் பத்ரி நிறைய விஜய் அந்த நம்ம ஒரு ஏர்லி 2000s பார்த்து பிடிச்ச படங்கள் எங்கேயுமே இருந்திருக்காது. கோவில் வந்து அதுக்கு முன்னாடி எங்கேயுமே பார்த்தது கிடையாது. இப்பதான் இவங்க கொண்டு வந்தா இப்ப பார்க்க முடியுது. அந்த மாதிரி அது ஒரு லைனுக்கு கில்லி விட்டாங்க. கில்லி தியேட்டர் ரிலீஸ் பண்றதுக்கு ஒரு 15 days பேக் ஹாட்ஸ்டார்ல திருப்பி ஓகே பண்ணாங்க. அது ஒரு செம்ம ஸ்ட்ராட்டஜி. ஆனா ஹாட்ஸ்டார்ல அவ்வளவு சீக்கிரமா எடுக்க மாட்டாங்க. ரொம்ப வருஷமா அந்த படம் அப்படியே இருக்கும். ஆனா நெட்ஃபிளிக்ஸ்ல அப்படி கிடையாது. சைக்கிள் வந்து சேஞ்ச் பண்ணிட்டே இருக்காங்க. அது இன்டர்நேஷனல் சினிமாவா இருந்தாலும் சரி, நீங்க ரீஜனல். நான் வந்து சொன்ன சிரிப்பா இருக்கும். நான் வந்து ஓஷன்ஸோட பயங்கர ஃபேன். எனக்கு வந்து அந்த ஆமாடாங்க, அது என்ன சிரிப்பா இருக்கு. சரியான ரொம்ப கலாய்ச்சிருக்காங்க அந்த படம். நான் வந்து எப்பெல்லாம் ஓஷன்ஸ்க்கு ரொம்ப கெத்து சொல்லணும், எல்லாரும் என்னை வச்சு செஞ்சிருவாங்க அந்த படம். எனக்கு ரொம்ப ஃபேவரட். சோ நான் 10, 11, 12 அப்படியே அந்த 8ம் பாத்துருவேன். இப்படி உள்ள எல்லாமே பார்ப்பேன். அது நெட்ஃபிளிக்ஸ்ல இருந்து அவன் இஷ்டத்துக்கு தூக்கிட்டான். வேற அப் இந்த இந்த இல்ல மாதிரி அவன் ஃபுல்லா தூக்கி தொலைஞ்சாலும் பரவாயில்லங்க. இப்ப 10 ஒண்ணு வச்சிருப்பேன். ஒண்ணு மட்டும் தூக்கிடுவான் நடுவுல. டேய் தூக்குனா எல்லாத்தையும் தூக்கு, என்ன ஏன்டா இப்ப கடுப்பேத்தி, நமக்கு ஒரு ஆர்வத்துல ஆரம்பிச்சிருவான், வேற பாதியில தூக்கிடுவான். இதெல்லாம் பிஞ்ச் நீங்க பண்றதுக்கு சரியான படம். 11, 12, 11 ஆரம்பிச்சா 13 வரைக்கும் போகணும். அப்பதான் அது இதுவா இருக்கும். எனக்கு வந்து 8 பார்த்தாதாங்க கம்ப்ளீட் ஆகும். 8 பார்த்தது வந்து ஒரு செம்மையான ஒரு ஃபீலிங்கா இருக்கு. 8 பிரைம்ல இருக்கு. ரொம்ப என்ஜாய் பண்ணேன் அந்த படத்தை. 10, 11, 11 ஓரளவுக்கு, பட் 10, 13 ரொம்ப பிடிக்கும். சாரி 11, 13 ரொம்ப பிடிக்கும். இது 8 வந்து பயங்கர ஃபேவரெட். இன்னும் நெட்ஃபிளிக்ஸ்ல இதே பிரச்சனை தான். இவன் இருக்க மாட்டான், சரி பிரைம்ல இருப்பான். நம்பி பிரைமுக்கு போனா அவனும் தூக்கிட்டான். இப்ப ஆக மொத்தம் இப்ப எங்கேயுமே இல்ல. அந்த அந்த சாட்டிஸ்பாக்சனுக்காக இப்ப நம்ம 8 மட்டும் திருப்பி திருப்பி பாத்துக்க வேண்டியதா இருக்கு. வேணா எங்கேயுமே இல்ல. ஐ திங்க் இப்ப 11 மட்டும் நெட்ஃபிளிக்ஸ்ல திருப்பி வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இது ஒரு பெரிய பஞ்சாயத்து. லைக் ஐ டோன்ட் நோ சம்படி அது ரெகுலேட் பண்ணா பரவாயில்ல. ஏன்னா இன்னைக்கு நீங்க ஃபேன் ஃபேவரட்ஸ் இருக்கிற மூவிஸாவது தொடாம இருங்கடா ப்ளீஸ்டா அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. அதுக்கு ஒரு இப்ப நிறைய ஓடிடி இருக்கு இல்லையா, ஸோ அதனால எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்குற மாதிரி பாக்குறாங்களா இல்ல சிம்பிளி சவுத்னு ஒருத்தர் அதெல்லாம் என்ன பண்றதுன்னு தெரியல. இதுக்கு கூட எப்பவுமே சமங்க பொட்டுக்கடிக்குலாம் ஆஹா என்னவா இன்ட்ரோடக்ஷன். ஆஹா வந்து கொஞ்சம் வாங்கிட்டு இருந்தாங்க. நிறைய தெலுங்கு மூவிஸ் வாங்கிட்டு ஆமாங்க, இருந்தாங்க. அவங்க கூட சொன்னாங்க கரெக்ட். நிறைய தெலுங்கு வாங்குனாங்க. தமிழ் வந்து ரொம்ப ரீஜனல் தான் வாங்குறாங்க. இந்த பல்லு படாம பாத்துக்கோ, பத்துக்கு குத்து, இந்த மாதிரி ரொம்ப லோ பட்ஜெட்ல எடுத்தது, பெருசா இன்ட்ரடக்ஷன் இல்லாத படங்கள் வருது. ஜீ இந்த பிக் தமிழ் கூட பாஸ்ல இதுதானே கூட பெருசா வாங்குற மாதிரி தெரியல. அப்பப்போ ஏதாவது சீரிஸ் பாப்புலரா இருக்கும், அதுக்கப்புறம் யூஸ் பண்றாங்க தெரியல. அதெல்லாம் இந்த ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷன் மொத்தமா வாங்கும் போது மட்டும் யூஸ் பண்றோம். பேக் டு கிரிக்கெட். இந்த படம் எனக்கு இட் டோன்ட் கம் இன் த லிஸ்ட் எப்பவுமே. பட் பார்க்கப்போ நல்லா இருக்கும், ஞாபகம் வரப்போ நல்லா இருக்கும். எனக்கு ஃபர்ஸ்ட் இந்த படம் என்னால ஞாபகம் வர்றது, செருப்பு கடையில போய் உங்க சைஸ் என்னன்னு கேட்கப்போ அவன் சொல்றதுதான். அதுக்கப்புறம் முழிப்பான். மாதவனோட இன்னசென்ஸ் சான்ஸே இல்ல. அவன் இந்த ஒவ்வொரு சீனுக்கும் காமிச்சிருப்பான். நிறைய மொக்க சீன் சரியா, அது வந்து இட் wouldn't have worked if he had really not believed. அந்த ஊருகான்னா அவன் பிக்கல்னு மோஸ்ட்லியே தெரிஞ்சிடும். எனக்கு தெரிஞ்சு பிக்கல்னு எல்லாரும் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா அவனுக்கு சொல்ல தெரியாது. ஆச்சார் வேற சொல்லுவான். இவன் ஊர்கான் மட்டும் சொன்னா பரவாயில்ல, தெளிவா ஆச்சார். ஏன்னா இங்க வந்து கனடால நான் பார்த்த வரைக்கும் பஞ்சாபிஸ் ஜாஸ்தி. இப்ப யாருக்கும் வந்து கர்ட்னா என்னன்னு தெரியாது. கர்ட்னா இவனுங்க டோட்டலி வேற மீனிங் ஒண்ணு இருக்குல்ல, பாலை திக்கன் மில்க், அதனே கர்டுன்னு சொல்லுவாங்க. மேக் பண்றதுக்குலாம் கர்டுன்னு ஒண்ணு சொல்லுவாங்க. நீ கர்டு நினைச்சு அதை வாங்கிட்டேன்னா பால் வந்து இதுவான பால் மாதிரிதான். இல்ல நம்ம யோகட்னு சொன்னதா தானே வரும். இவங்க இங்க வந்து தஹி சொல்லுவானுங்க. நாங்க எந்த கடைக்கு போனாலும் கர்டு எல்லாம் சொன்னா எவனுக்குமே புரியாது. தஹி அப்படின்னு, ஓ தஹியா அப்படின்னு, ஓ தஹி கொண்டு வந்து, அந்த மாதிரி இவங்களுக்கு லேடிஸ் ஃபிங்கர். இது வந்து இப்போ
ஆமா ஓக்ரா அது வந்து இப்ப இங்கே வந்துருச்சு. நீங்க அதான் பிக் அதான் பாஸ்ல இல்ல நான் கேளுங்களேன். என்னன்னா இப்போ அந்த மாதிரி அவன் தெளிவா ஆச்சார்னே சொல்லுவான் படத்துல. நான் வந்து இவன் ஊறுகா இல்ல பிக்கல்னு திரிஞ்சிட்டு இருக்கானோ அப்படின்னு பார்த்தா ஆச்சார்னு சொல்லுவான். ஆனா அவங்க புரியலன்னு சொல்லுவாங்க. இந்த அந்த படத்துல தானே அப்புறம் அந்த அந்த சீன் வரும். அந்த ஆமாங்க அந்த இலங்கை இது கூட இருக்கு ஏர்போர்ட்ல ஸ்ரீலங்கன் கூட தம் வந்து ஆ கரெக்ட் ம் யா இந்தியாக்காரங்கன்னு சொல்லுவாங்க உடனே ஹிந்திக்காரங்களை கூட்டு வருவாங்க அவங்களுக்கு ஒண்ணும் புரியாது அதுக்கப்புறம் வந்து ஸ்ரீலங்காக்காரங்க வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க இன்னும் இந்தியாவில் இவ்வளவு அது லாங்குவேஜ் ஒரு இருக்கா அப்படின்னு அது ஒரு சொல்லிட்டு அது ஒரு செம்ம சீக்வன்ஸ் தான் அது. ஆமா. அது ஒரு நல்ல ரெப்ரசன்டேஷன். இப்போ ரீசெண்டா ஒரு இன்ஃபுளுசர் கூட போட்டிருந்தாங்கல்ல, ஹவு மலேசியா போயிருந்த போது அவங்கள்ட்ட வந்து தமிழ் இல்லையா அவங்க நேஷனல் லாங்குவேஜ் இந்தியாவுக்கு ஆமாங்க அப்படின்னு கேட்ட போது அது ரொம்ப ஒரு பயங்கர சந்தோஷமாயிட்டேன் ஆமா நிறைய சவுத் இந்தியன்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. லைக் when genuinely somebody thinks தமிழ் இஸ் பொட்டன்ஷியலி the national languageங்கும் போது அது ரொம்ப ஹாப்பியா இருக்கும். அது நாட் பிகாஸ் இட்ஸ் தமிழ். ஏன்னா அவங்க இன்ஃபுளுசர் புட் she was அவங்களும் not மலையாளி தமிழ். தான் ஆமா கரெக்ட் ஆமா அவங்க அவங்க வந்து ஐ திங்க் ஷீஸ் கன்னடிகா சம்திங் பட் ஷி வாஸ் ஜென்யூன்லி ஹாப்பி தட் ஹிந்தி தவிர இன்னொரு லாங்குவேஜ் இருக்குங்கிறது மட்டும் அவங்க கன்வின்ஸ் ஆகல. பொட்டன்ஷியலி அதான் நேஷனல் லாங்குவேஜ்னு சொன்னா அது ஒரு பயங்கர வைரல் எனக்கு மூமெண்ட் இங்க ஆயிடுச்சு. அதுவும் ஃபீல் பண்ணிருக்கேன். நான் இந்தியன்னு சொன்ன மொமெண்ட் எல்லாரும் வந்து பஞ்சாபி நினைச்சிருவானுங்க இல்ல சவுத் இந்தியா. அதுவும் பஞ்சாபிஸ் நிறைய பேர் இப்ப கேப் டிரைவர்ஸ் அவங்களுக்குலாம் சென்னைன்னு ஒரு ஊரே தெரியாது. சவுத் இந்தியா அப்படி சொன்னோடனே சென்னை அப்படின்னு சொன்னா சென்னை அப்படின்ட்டு அப்படி பார்ப்பாங்க. அப்படி ஒரு ஊர் இருக்கிறதே தெரியாது அந்த மாதிரி. ஆனா நிறைய இவங்க கொக்கைஷியன் அவங்க கிட்ட வந்து நான் கதைலாம் சொல்றேன் அப்படின்னா அப்ப சொல்லுவேன் நான் வந்து சவுத் இந்தியா. ஆனா அவங்க சொல்லுவாங்க உங்களுக்கு அங்க குளிரா இருக்கும்ல உங்களுக்கு ஹிந்தி தானே பேசுவீங்க நீங்க வேற பார்ட்டை பத்தி பேசுறீங்க நான் வேற பார்ட்டு. அப்பதான் சொல்லுவேன் எங்கள்து வந்து டிராபிக்கலா இருக்கும் குளிர் பார்த்ததே இல்ல அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணா அதான் ஆமாங்க நானே இப்போ அவங்களுக்கு ராஜஸ்தான்ல தான் இருக்கேன் இங்க வந்து குளிரா தான் இருக்கு மலை பிரதேசத்துல தான் இருக்கேன் நல்லாதாங்க இருக்கு அவங்களுக்கு இப்போ ஐடியா வந்து எப்படி இருக்கும்னா நீங்க வந்து யூரோப் காண்டினென்ட் மாதிரி இந்தியா இஸ் மினி யூரோப் அந்த மாதிரி சொல்லுவாங்க. எப்படி கண்ட்ரி மாதிரியோ அதான் நான் சொல்றேன். எவ்ரி ஸ்டேட் நாங்க போறதுக்கு ஒரு ஸ்டேட் மாறின மொமெண்ட் கல்ச்சர் மாறும் ஃபுட் மாறும் ட்ரெஸ் மாறும் லாங்குவேஜ் மாறும். அது சொன்னா அவங்க அதான் இத wow நீங்க செம்ம இல்ல கெத்து வந்து செம்மையா இருக்கும் சொல்ல போய் அது செம்மையா இருக்கு இதான் இத ஆமா இத வந்து எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இப்போ எங்க ஆபீஸ்ல வந்து நான் சொல்லும்போது நான் எப்படி அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணதே தெரியாது. நான் ஓணமும் செலிப்ரேட் பண்ணுவேன், நான் பொங்கலும் செலிப்ரேட் பண்ணுவேன். ஆனா எனக்கு ஜென்மாஷ்டமி வந்து எனக்கு ரெலவென்ட் கிடையாதுங்கிறது வந்து நான் அவங்களுக்கு புரிய வைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அவங்க வந்து அசியூம் பண்ணிப்பாங்க இது வந்து இதுதான் நேஷனல் ஃபெஸ்டிவல். எங்களுக்கு நேஷனல் ஃபெஸ்டிவல் ரொம்ப கஷ்டம். மத்த கண்ட்ரி மாதிரி இது 2 ஃபெஸ்டிவல் 5 ஃபெஸ்டிவல் ஆல்ரெடி எனக்கு நமக்கு நான் ரொம்ப வந்து இத கல்ச்சர். இந்த ஊர்க்காரங்கள்ட்ட சொல்றது ஈஸியா இருந்தது. தே ஆர் ஓப்பன் டு இட். நம்மளோட நார்த் இந்தியன்ஸ புரிய வைக்கிறது இருக்கு பாரு. அவங்க வந்து why don't you learn ஹிந்தி? why don't you do this? இப்ப ஜென்மாஷ்டமி இந்த ஃபெஸ்டிவல் ஆச்சு. why don't you do that? டேய் நான் தமிழ்டா நான் சவுத் இந்தியாடா அப்படின்னா அவனுங்களுக்கு அது வந்து நீ ஒரு தனி இதுங்கிறதே இருக்காது. why don't you ஹிந்தி இஸ் ஆர் நேஷனல் லாங்குவேஜ் இல்லையே இந்தியாவுக்கு நேஷனல் லாங்குவேஜ் கிடையாது தம்பி அபிஷியல் வேணா சொல்லி அது மாதிரி இல்ல சொல்லுவாங்க. அவங்க எனக்கு ரொம்ப எனக்கு ரொம்ப சேடா இருக்குங்க. நீங்க அவங்கள்ட்ட போயிட்டு நாங்க தீபாவளி வி செலிப்ரேட் தீபாவளி பட் நாங்க தீபாவளி கறி எடுப்போம்னு நீங்க உங்களுக்கு தெரிஞ்சாலே நீங்க ஆஃபண்ட் ஆயிருவீங்க. ஆப்வியஸ்லி ஆஃபண்ட் ஆயிருவீங்க. நீங்க எங்களோட தீபாவளி ஸ்பெஷல் வந்து காலையில மட்டன் குழம்பு உங்களுக்கு ஓகேவா அப்படிங்கிறது வந்து மெயின் எனக்கு ப்ராப்ளம். என்னன்னா ஒரு மாதிரி ஒரு இங்க அந்த இந்தியன்ஸ் வச்சிருக்க பார்லர் ஃபர்ஸ்ட் போனா அவங்க வந்து போனப்ப இந்த ஸ்மால் டாக்கே அவங்க எப்படி ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னா ஏதோ ஹிந்தில பேசினாங்க ஐ டோன்ட் எனக்கு ஹிந்தி புரியும் ஆனா நான் இந்த இதுல சொல்லுவாங்க அந்த மாதிரிதான் உடனே ஸோ ஐ டோன்ட் நோ ஹிந்தி அப்படி சொல்லிடுவேன். உடனே வந்துட்டு யூ டோன்ட் நோ ஹிந்தி ஹவ் ஆர் யூ சர்வைவிங் அப்படின்னாங்க. ஐ டிராவல் டு அனதர் கண்ட்ரி வித் இங்கிலீஷ் ஐ நோ இங்கிலீஷ் வெல் அப்படின்னு ஓகே அப்படின்ட்டு அவங்க போயிட்டு வேற ஒருத்தர் அனுப்பிச்சு விட்டாங்க. இதெல்லாம் 2 விளம்பரத்திலே போடலாம் போல இருக்கே சூப்பர். இந்த ரெக்கார்டிங் கேட்டா வைரல் ஆக சான்ஸ் நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன். யாரு கேட்பாங்கன்னு தான் தெரியல. என்னன்னா ஹிந்தி தெரியாம தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். இங்க வந்திருக்கேன் திமிருக்கு பிரெஞ்சு படிக்கிறேன் ஹிந்தி படிக்க மாட்டேன்டா உனக்கு. அதாவது நீ படிச்சு ஆகணும்னு என்ன சொல்றல எனக்கு நெசசரி கிடையாது வாழ்க்கையில படிக்க மாட்டேன். ஆனா அப்ப கேட்பாங்க why don't you learn ஹிந்தி அப்படின்னா இட்ஸ் நாட் நீடட் ஃபார் மீ தேவைப்படுறப்ப படிச்சுப்பேன் அப்படின்னு சொன்னோடனே ஓகே. சில பேர் வந்து பெருமையா ஓகே நைஸ் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவாங்க. உங்க ஊர் எப்படி அங்க இருக்குமே அதுவா அந்த மாதிரி சில பேர் அந்த திமிர்த்தனம் இருக்கும். why don't you know ஹிந்தி அப்படிம்பாங்க. கொய்யால ஆக்சுவலி அவங்க வந்து தமிழும் தெலுங்கும் மிக்ஸ் பண்ணிடுவாங்க. தமிழையும் தெலுங்கையும் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. தமிழ்லயுமே நிறைய கிரியேட்டர்ஸ் இப்ப போடுறாங்கல்ல. இப்போ நீங்க போற கண்ட்ரி பொறுத்து தான் நீங்க எந்த பார்ட் ஆஃப் இந்தியால இருந்து வரீங்கிறது ரெப்ரசென்ட் ஆகும். இப்ப உங்களுக்கு சிங்கப்பூர்ல இந்த பிரச்சனையே வராது.
ஆமா. அவங்க வந்து நீ நான் தமிழா இருந்தாதான் உனக்கு வியர்டா ஃபீல் ஆகும். ஏன்னா என் ஃப்ரெண்ட் சொல்லிட்டு இருந்தா, எப்படி அவங்க தோசை மாவு வந்து இங்க எப்படி நமக்கு கடையில கிடைக்குதோ அங்கேயும் அதே மாதிரி தோசை மாவு வந்து கிடைக்கும். இட்ஸ் வெரி நார்மல் தேர். சின்ன ஊருங்க அது. சிங்கப்பூர்ல அது ஒரு சின்ன ஊர், அது லிட்டில் அது easy to manage. இங்க ஆக்சுவலி இல்ல. இங்க ஆனா வந்து நீங்க வந்து நீங்க யூகே தமிழா இருக்கிறது உங்களுக்கு, யூகேல வந்து நீங்க தமிழா இருக்கிறது உங்களுக்கு பிரச்சனை. அகைன் 2 டிஃப்ரெண்ட் தமிழ். ஈழம் தமிழும் இருக்கும்போது ஜெர்மனிலயும் அந்த பிரச்சனை. அதுல அந்த ஆல்தோ யூ ஸ்பீக் த சேம் லாங்குவேஜ், கல்ச்சர் கொஞ்சம் ரொம்பவே டிஃப்ரெண்டா தான் இருக்கு. அது இப்போ யூஎஸ்ல நீங்க சொல்றீங்கல்ல, தெலுங்குஸ் அண்ட் தமிழ் டிஃபரன்ஸ் இருக்கும்னா அவங்க எல்லாரையும் கிளப் மேட்ச் பண்றது, இதுவுமே நம்மள எல்லாருமே ஒரே தமிழ் மேட்ச் பண்றது வந்து இந்த கண்ட்ரிஸ்லயும் பிரச்சனை. கொஞ்சம் கூட பெரிய ஜெர்மனி கம்பேரிட்டிவ்லி ஸ்மால் கண்ட்ரி தானே. ஆனா அங்கேயுமே நீங்க யூ கான் ஜஸ்ட் பி தமிழ், யூ ஹேவ் டு ஐடென்டிஃபை எதர் பி இந்தியன் தமிழ் இல்லைன்னா ஈழம் தமிழா இல்ல எந்த தமிழும் நீங்க வந்து இது பண்ணிக்க. இதுல வந்து ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸா காமிச்சிருப்பாங்க எல்லா தமிழும் ஒரே தமிழ்னு. பிராக்டிக்கலி இப்ப அப்படி இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஆக்சுவலா இங்க வந்து அந்த இது இருக்கிறவங்க தெரிஞ்சுக்கணுங்கிறவங்க தெரிஞ்சுப்பாங்க. நான் சொன்ன மாதிரி இப்ப நம்ம ஆளுங்கள்ட்ட நார்த் இந்தியன்ஸ் புரிய வைக்கிறது கஷ்டம் இல்ல. அப்படியே இது விட்டுரும். சென்னைன்னு ஒரு ஊரே அவனுக்கு தெரியாது. இது என்ன பெங்களூர் பக்கத்துலயா, ஹைதராபாத் பக்கத்துலயா, சென்னைடா சென்னை அந்த மாதிரி சொல்லிட்டு, ஆமா அதுக்கு கொஞ்சம் கீழே அப்படி சொல்லிட்டு சும்மா இருந்துருவேன். ஒரு ஜெர்மன் ஒருத்தர், ஸோ அவர்கிட்ட வந்து ஆஸ் யூஷுவல் நீ எங்க இருந்து வந்திருக்கேன்னா ஐம் ஃப்ரம் இந்தியா அப்படின்னோடனே, இந்தியால எங்க அப்படின்னாரு, சவுத் இந்தியா அப்படின்னே, சவுத் இந்தியால எங்க சொன்னா மட்டும் புரிஞ்சிருமா நினைச்சிட்டு சென்னை அப்படின்னோடனே சென்னையில எங்கன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு வந்து சென்னையில எங்கன்னா அப்படின்னோடனே, சென்னையில சவுத்தா தாம்பரம் பக்கமா இல்லைன்னா எது அப்ப வந்து அவர் இப்படி ஷாக்கா பார்த்தா அவர் சொன்னாரு, ஐ பீன் டு சென்னை. வென் சே பீப்புள் ஐ பீன் டு சென்னை சொல்றாங்கன்னா ஆஸ் யூஷுவல் மகாபலிபுரம் பார்த்திருப்பாங்க, ஒரு இந்த ட்ரிப் அப்போ அந்த மாதிரியா. மனுஷன் அழகா வந்து சொல்றாரு, அந்த மவுண்ட் ரோடு அண்ணா சாலை ஈவினிங் டிராபிக்ல அங்க இதுல மட்டன் கறி ஒண்ணு சாப்பிட்டாரு, செம்மையா இருந்துச்சு. அப்புறம் அப்படியே போய் கார் எடுத்து கோஸ்ட் வழியா போய் பாண்டிச்சேரி போய் கன்னியாகுமரி, அவர் ஒரு ஃபுல் ரூட் வர சொன்னாரு. யாருங்க நீங்க? அந்த செல்லத்தை தூக்குங்கடா, தூக்கிட்டு வாங்கடா. அப்பதான் அவங்க அவங்க வந்துட்டு ஒரு கண்ட்ரி எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னா தெரிஞ்சுக்கணும், இங்க என்ன இருக்கு, என்ன ஊரு, என்ன ஃபேமஸ், அந்த இதுக்கு வர அவங்க அப்படி அந்த ஓப்பன் மைண்டட்ங்கிறது ஒண்ணு இருக்குல்ல. ஓகே, அப்பதான் ஆனா வந்து அதுலயுமே ப்ராப்ளம்ஸ் இருக்காது. நீங்க வந்து இந்தியாவை நீங்க அப்ரோச் பண்ணும்போது நீங்க சவுத் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவீங்க. ஆனா இந்த ஈட் பிரே லவ் எல்லாம் பார்த்துட்டு இந்தியா வரவங்க, இந்த வெஸ்டர்ன் கான்செப்ட் ஆஃப் இந்தியால இருந்து வரவங்க வந்து மோஸ்டா நார்த் விரும்புறாங்க. இப்போ நான் வந்து என்னோட ஒன் ஆஃப் த ஃபாரின் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்தியா விசிட் பண்ணும்போது எனக்கு ஒரு ஐட்னரி பிளான் பண்ணும்போது நான் ரொம்ப கன்வின்ஸ் பண்ணேன், நீங்க சவுத் வந்து பாருங்க, யூ ரியல் லைக் நார்த் சவுத் ரொம்ப பேரலல்ஸா இருக்கும். டெஃபினெட்லி another country. கண்டிப்பா நீங்க ஒரு ஸ்டேட்டாவது பாருங்க, 4 ஸ்டேட் பாக்கல பரவாயில்ல, ஏதோ ஒன்னாவது பாருங்க போது இல்ல நார்த் தான் நிறைய ஐட்னரி, ஏன்னா அது அவ்வளவு பாப்புலர் ஆனனால அது நார்த் தான் போகுது. இது போன வாரம் ஐ திங்க் லாஸ்ட் ஒரு 2 weeks பேக் மியானால வந்து பேசியிருந்தாங்க. ஹவு ஃபிஜில நிறைய பேர் தமிழ் கம்யூனிட்டி இருக்காங்க. ஆனா அவங்களுமே தேர் வெரி ஃப்ளூயன்ட் இன் ஹிந்தி நாட் தமிழ்னு பேசும்போது அது ஏன் அப்படின்னு பேசும்போது அவங்க ரீசன் சொன்னது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. இந்தியாவில ரெப்ரசென்ட் பண்ணி அங்க போய் இப்போ ஃபாரின் லாங்குவேஜ் எக்ஸ்சேஞ்ச் இருக்கும்ல, அங்க வந்து அவங்க ப்ரமோட் பண்றது ஹிந்தியா இருக்கும், ரீஜனல் லாங்குவேஜ் ஆப்ஷனே இருந்திருக்காது. சோ நீ இந்தியன்னா உன்னோட ஐடென்டிட்டி நீ அசோசியேட் பண்ணும்போது ஏதோ ஒரு லாங்குவேஜ் இருந்தாலும் நீ அசோசியேட் பண்ணிப்ப. நீ என்னதான் ஃபிஜி தமிழாவே இருந்தாலும் யூ நோ டு ஸ்பீக் ஹிந்தி நாட் தமிழ். இது வந்து அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. இப்படி இதனாலதான் நீங்க அதர் கண்ட்ரில மைக்ரேட் ஆன தமிழ்ஸ் கூட தமிழ் ரொம்ப அவங்களா ஒரு லக்ஸரி, அது ஒரு பெரிய லக்ஸரி இல்ல, நீங்க தேடி வந்து உங்க ஓன் லாங்குவேஜ் கண்டுபிடிச்சு பேசுறது வந்து இட்ஸ் லக்ஸரி. ஆனா ஹிந்தி வந்து இட் வில் பி ஆட்டோமேட்டிக்லி இட்ஸ் வெரி ஈஸிலி அவைலபிள். நீங்க ஆப்ஷனலா அதை படிச்சுட்டு போயிடலாம்ல, அது ப்ரமோஷன் தான். பட் இட் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். இப்போ எப்படி தேடி வந்து ஹிந்தி தமிழ் நிறைய இருப்பாங்க. நான் கோயில்லாம் பார்த்தா நம்ம கோயில் மாதிரிதான் இருக்கும். இப்போ ஊருக்கு ஊர் மூலைக்கு மூலை நம்ம கோயில் வச்சிருப்போம்ல, கோபுரம் அந்த ஸ்டைல் அதெல்லாமே. மொரிஷியஸ் வந்து ஏதோ இந்தியா சவுத் இந்தியா அந்த மாதிரிதான், பர்ஃபெக்டா சவுத் இந்தியா மாதிரிதான் இருந்தது அதுவுமே. அதான் இப்போ ஓகே தமிழோட இது எல்லா இடத்துலயும். அங்க எனக்கு பிடிச்ச விஷயம் ஏதோ ஒரு இதுக்குள்ள போவோம், ஒரு தண்ணி ஒரு தீவு எங்கேயோ போய் இறக்கி விடுவாங்க, அங்க போட்ல மட்டும்தான் போக முடியும். அங்க ஒரு மலை ஹைக்லாம் பண்ணி மேல போனா மேல வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கும், அந்த ரெஸ்டாரண்ட்லயே தமிழ் ஃபுட் போடுவான், பொங்கல் உப்புமா முத கொண்டு. அடடா. ஸோ மொரிஷியஸ் இஸ் ஒன் கண்ட்ரி ஃபுட்டு மிஸ் பண்ண மாட்டோம் போயிட்டு, செம்மையா இருக்கும். செஃப் வந்து சென்னையில இருந்து வந்திருக்காங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ பரோட்டா குருமா வேணுமா என்ன வேணா செஞ்சு கொடுப்பாங்க, அப்படி இருக்கும். அருண் இப்ப நீங்க பரவாயில்ல. இல்லையா
இல்லைங்க, நான் வந்து எம்டெக் படிக்க ராஜஸ்தான். ஓகே ஓகே. ட்ரிப்பிள் இருக்கீங்களா இல்ல அங்க புரியல? அங்கதான் இப்போ ட்ரிப்பிள் இல்ல, இருக்கீங்களா ஏதாவது? இன்ஃபோசிஸ் வழியா வந்து படிக்க வந்திருக்கேங்க. ஓகே இங்க நீங்க எனக்கு அவ்வளவு டிஃபரன்ஸ் தெரியல. எல்லாம் சுத்தி சுத்தி நாங்க மொத்தம் 12-13 பேர் தமிழ்காரங்க இருக்கோம். இங்கேயும் தமிழ்லாம் பேசுறதுக்கு ஹிந்திலாம் பேசுறதுக்கு தெரியல. ஆனா ஏங்க ஒரு அந்த காதல் அளவுக்கு கோட்டை பாட்டு எடுங்க அருண். ஜெய்ப்பூரா? அதாங்க சொல்றீங்க. ஜெய்ப்பூர்ல நீமரானான்னு இருக்கீங்களா? ஒரு ஊருங்க. இல்ல, ராஜஸ்தானுக்கு எல்லா பார்டருக்கும் நடுவுல இருக்கு. டெல்லி, ராஜஸ்தான், ஹரியானாக்கு நடுவுல. ஆக்சுவலா இது வந்து மலை இருக்க இடம். இங்க வந்து மழைலாம் பெய்யுது 2-3 நாளா நல்லா. நீமரானா. தெரியல எனக்கு. நான் இந்த மந்த் எண்ட் வரேன் அருண். கேக்குதுங்களா? இந்த மந்த் எண்ட் வரேன் நான் ராஜஸ்தான். அங்கதான் வரீங்களா? இன்னைக்குதான் வெயில் பயங்கரமா இருக்கு. இங்க 30 இருக்கு, அங்கேயும் 30 இருக்கு அப்படின்னு நினைச்சு இன்னைக்குதான் பாத்துட்டு இருந்தேன். மழை இங்க பெய்யறது வந்து கண்டு. இதுக்கப்புறம் பனி சீசன் ஆங்க. நல்லா பெரிய இதெல்லாம் எடுத்து சொன்னாங்க. 3 டிகிரி வரைக்கும் தான் போகுமா செப்டம்பர்ல அக்டோபர் லாஸ்ட்ல இருந்து. இங்க வந்து எனக்கு கல்ச்சரல் ஷாக் எதுவும் ஆகல. ஆனா வந்து சமயம் ஏமாத்திட்டாங்க 2-3 தடவை வெளில போகும்போதுலாம். ஹிந்திக்கார டூர்ஸ் எல்லாம் கூட்டு போனால கொஞ்சம் மேனேஜ் பண்ணிட்டு நினைக்கிறேன். உள்ளதான் அவங்க நல்லா தான் பாக்குறாங்க யூனிவர்சிட்டிக்குள்ள. வெளில போகும்போது மட்டும் நார்மலா தான் நினைக்கிறேன். எல்லா ஊர்லயும் பிரச்சனையா பார்த்துக்கிறாங்க. ரிட்டர்ன் ஆகும்போது ஒருத்தங்க கிட்ட சிக்கிட்டு நினைக்கிறேன். ஹிந்தி தான் நேஷனல் லாங்குவேஜ் சொல்லிட்டு இங்கிலீஷ் எல்லாம் பேசுறேன். என்கிட்ட இங்கிலீஷ்ல பேசுறேன் சொல்லிட்டு எங்கேயாவது ஒருத்தர் வந்து ஜாலியா குச்சிருந்தாங்களா. ஆனா கூட வந்தவங்கலாம் வந்து அதெல்லாம் பண்ணாதீங்க அவங்க தானே சொல்லிட்டு சொல்லுவேன். பார்க் அது மாதிரி எதுவும் பண்ண உள்ளது. அங்க வந்தவங்க எதுவும் வயசான டீச்சரா அவங்க வந்து நம்ம ஆளுங்கிட்ட தமிழ்ல பேசியிருந்தாங்களா. இவங்க வந்து என்னங்க எங்க தமிழ்ல பேசியிருக்கேன், இங்கிலீஷ்ல பேசியிருக்கீங்க கூட, நம்ம ஹிந்தியில கத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம தனி போடுது நல்லா ஒரு ஜாலியான வைபா இருந்துச்சு. கோட்டு போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது தான் எல்லாம் நல்லா தண்ணி தாங்க. கேட்கணும்னு நினைச்சேன். ஆர்த்தி, உங்களுக்கு இந்த படத்துல ராம்ஜிக்கு வர மாதிரி சுச்சுவேஷன் ஏதாவது வந்திருக்கா? இல்ல ஆக்சுவலா எனக்கு மூவி பாக்குறப்போ விசா ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து இதுவானது இல்ல, பெருசா தோணல அப்ப சின்ன வயசுல. இப்ப பாக்குறப்பதான் ஈச் அண்ட் எவ்ரி திங் எவ்வளவு பெரிய ப்ராப்ளம். ஆனா எனக்கு ஆல்வேஸ் என் மைண்ட்ல இருக்க ஒரே கொஸ்டின், வை டோன்ட் யூ கோ பேக். ஃபர்ஸ்ட் இது பாக்குறப்பயுமே இப்போ எனக்கு வெற்றி கொடி கட்டு மாதிரி நீ ஊருக்கு போயிட்டு ஏதாவது பண்ணிக்க வேண்டியது, எதுக்கு இவ்வளவு ப்ராப்ளம்ஸோட இங்க இருக்கணும். ஆனா அது புரியுது, அவனுக்கு வந்து தங்கச்சிக்கு லைஃப் இது கொடுக்கணும் அது இதுன்ட்டு. ஏன்னா எனக்கு இந்த விசா ப்ராப்ளம்லாம் எவ்வளவு பெருசுன்னு தெரியாது. நம்ம பாட்டுக்கு உட்காந்து வேலை பார்ப்போம். விசாலயே வந்து 2 இருக்கா, விசான்னு ஒண்ணு, ஒர்க் பர்மிட்னு ஒண்ணு. இந்த கர்மமே எனக்கு தெரியாது. ஸோ ஊரை விட்டு கிளம்புறப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம விசான்னு அப்ளை பண்ணுவோமா, வெளியே கம்பெனி வந்து அப்ளை பண்ணுவாங்க, அப்ளை பண்ணுவோம். பண்ணோடனே விசா வருமா, பாஸ்போர்ட் அனுப்பு, ஸ்டாம்பிங் எல்லாம் முடிஞ்சுதா. வந்து இறங்கினோடனே எனக்கு இங்க வந்து ஒரு பேப்பர் கொடுத்தாங்க, விச் இஸ் ஒர்க் பெர்மிட். உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு சீல் பண்ணி கொடுத்தாங்க. இப்போ நான் வந்து லாஸ்ட் இயர் இந்தியா ட்ரிப் பிளான் பண்ணியிருந்தேன். நான் வந்து என் விசா எக்ஸ்பயர் ஆக போகுது, அதாவது விச் இஸ் நான் ஃபாலோ பண்ணது ஃபுல்லாக இந்த ஒர்க் பெர்மிட் தான். ஒர்க் பெர்மிட் எக்ஸ்பைரி வந்து மார்ச். சரி அதோட போய் பண்ணலாம் அப்படின்னா இப்போ ஒருத்தர் கேட்டாங்க விசா இருக்கா அப்படின்னோடனே, அதான் எக்ஸ்பயர் ஆக போகுது, அது ஒர்க் பெர்மிட், விசா எப்போ எக்ஸ்பயர் ஆகுது, ஓ அது தனியா வேற பார்க்கணுமா. ஏன்னா விசா எப்போ எக்ஸ்பயர் ஆகுதோ அப்பதான் நான் வெளியே போனா உள்ள வர முடியாது, அந்த மாதிரிலாம் இருக்கும். இருங்க பார்ப்போம். எனக்கு மார்ச்ல ஒர்க் பெர்மிட் எக்ஸ்பைரி, ஓகேவா. விசா எக்ஸ்பைரி எப்பன்னு பார்த்தா முந்தின அக்டோபர். ஐயோ எக்ஸ்பயர் ஆயிடுச்சு. ஜெயில போட்டுறாங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல, ஒர்க் பெர்மிட் இருக்குல்ல, இப்ப தூக்கி நான் வெளியே போனா உள்ள வர முடியாதுதான் பிரச்சனை. ஒர்க் பெர்மிட் அப்ளை பண்ண வந்துரும். சரி ஒர்க் பெர்மிட் இது அப்ளை பண்ணிட்டேன், விசா வந்துருச்சு. நான் வந்து டிக்கெட் வந்து ஜூலை 1 போட்டிருக்கேன். நான் வந்து நான் ஜான்வரியில அப்ளை பண்ணிட்டேன். வாட் எவர் பி இட், 1 மந்த்ல வர வேண்டியது 3 மாசம் ஆனா கூட நம்ம கைக்கு வந்துரும்டா அப்படிலாம் பார்த்தா அது வந்தது மே வந்தப்ப அது வரைக்கும் செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. வருமா வராதா, ஊருக்கு போவோமா இல்லையா. சரி வந்தோடனே செம்ம கெத்தா எனக்கு எக்ஸ்டென்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னா, விசா அப்ளை பண்ணியா, அதான் எக்ஸ்டென்ஷன் ஆயிடுச்சு. ஊர்ல இருக்கப்பதான் நீ 1 போட்டா 2 வரும், இங்க நீ தனியா விசா பாவீங்களா. திருப்பி போய் அப்ளை பண்ணு. அதுக்கப்புறம் விசா அப்ளை பண்ணி வருமா வராது. அந்த நான் ஊரை விட்டு கிளம்புறப்ப அப்படிதான், கோவிட்க்கு நடுவில். இப்ப அவன் ஃபாரின் போனா எப்படி போவாங்க, ஊர்ல எல்லாம் சொல்லிட்டு ஓகே நான் ஃபாரின் போறேன் அப்படி. நான்லாம் வந்து கிடைக்குமா கிடைக்காதா, கள்ள ட்ரெயின் பிடிச்சாது ஓடிப்போ, அந்த மாதிரிதான் கிளம்பி இங்க வந்தது. இப்ப ரிட்டர்ன் ஊருக்கு வரப்போ அப்படிதான். நம்ம ஊருக்கு வரணும் என்ன பண்ணுவோம், அப்படி இந்த ஹேண்ட்பேக் சாக்லேட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு சிஎம் ஃபாரின் ரிட்டர்ன் அப்படி வரலாம்னா அது நடக்கவே இல்லை. போவேண மாட்டேன் நான் தெரியலையே, விசா வேற வந்து தொலைலையே, நான் என்ன பண்ண போறேன் அப்படி.
ஸோ அதெல்லாம் வந்து எவ்வளோ பெரிய விஷயம். நீங்க இந்த மூவி பாக்குறப்ப இப்ப வந்து ஹிட் ஆச்சு. ஆமால எவ்வளோ ஐயோ ஒர்க் பர்மிட் எல்லாம் என்னடா பண்ண போற, போலீஸ் வேற வந்துட்டான்டா பாருடா. அதோட அந்த இது வீரியம் வந்து இப்பதான் தெரிஞ்சுது இந்த மூவி ஆக்சுவலா பாக்குறப்ப. இந்த படத்திலே ஆஃப் ஆல் த ஃபிலிம்ஸ்லயே எனக்கு தெரிஞ்ச அந்த ஒரு ஃபாரின் வேற உலகம் அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்த ஒன் ஃபிலிம், ஒன் ஆஃப் த மெயின் ஃபிலிம் இஸ் திஸ் நினைக்கிறேன், ஆஸ்திரேலியா. இன்னொன்னு ஜீன்ஸ். எனக்கு தெரிஞ்சு வேற எதுவும் அந்த மாதிரி எனக்கு முன்னாலேயும் ஆஸ்திரேலியா மெல்பர்ன்ல, மோஸ்டா ஆஸ்திரேலியா வந்து சிட்னில எடுத்திருப்பான். இந்த 2 மூவிஸ் தான் வந்து மெல்பர்னோட அந்த இதெல்லாம் காட்டுவானா. நான் பர்சனலி மெல்பர்ன் போயிருக்கேன், அதனால உன்னாலேயும் அது வரும். அந்த மாதிரி இதுல இந்த சீன் வரும்ல, இந்த தமிழ் பீப்புள் எல்லாம் ஒன்னா சேருவாங்க. அது வந்து நிஜமாவே அந்த இது வெளிநாட்டுல செம ஃபீலா இருக்கும். இப்ப ஊருக்குள்ளதான் நம்ம அவ்வளவு அடிச்சுப்போம், மதுரைக்காரன்டா கோயம்புத்தூர்காரன்டான்னு. ஆனா இங்க வந்து இந்தியன்கிறதுல ஒன்னாயிடுவாங்க. ஆனா அந்த பிளேஸ்மெண்ட் வந்து அந்த ஆஸ்திரேலியாக்கு அது வச்சதுதாங்க அதுல ஹைலைட்டே. நீங்க ஆஸ்திரேலியால வந்து இந்தியன் பாப்புலேஷன் ஹையஸ்ட் இருக்கிறது வந்து தமிழ்ஸ். அப்ப அது ரொம்ப ரெலவெண்ட் அங்க. இப்போ நீங்க அதவே நீங்க வேற அது யூஎஸ்ல வச்சிருந்தா அது செட் ஆயிருந்திருக்காது. கிடையாது, அப்படி இங்க வந்து கிடையாது. இந்தியன்ங்கிற அந்த இதுக்கு பீப்புள் வருவாங்க. இல்ல அங்க வந்து நீங்க அது வந்து இன்னும் அத்தென்டிக்கா இருந்ததுன்னு சொல்றேன். எனக்கு வந்து அது ரொம்ப கன்வின்சிங் என்ன பண்ணுச்சு. ஏன்னா அது இப்ப பார்க்கும்போது அதை நோட் பண்ணேன். ஒரு ப்ராப்ளம்னா எல்லாம் வந்துருவாங்க. அது மட்டும் இல்ல, இப்போ இந்த மைண்ட் செட் வந்து நான் மைசூர் ட்ரைனிங்ல பாத்திருக்கேன். இப்போ நம்ம ஊர்ல வந்து என் ஃப்ரெண்டுகிட்ட மட்டும் தான் பேசிப்போம். ஈவன் இப்போ இது முடிச்சு ட்ரைனிங் முடிச்சு வரோம், வந்துட்டுமே நம்ம கேங்னு செட் ஆயிடுவோம், ஸ்மைல் பண்ணிப்போம், அவ்வளவுதான். மைசூர் பொறுத்த வரைக்கும் கிளாஸ்ல வந்து பாதி பேர் வந்து தமிழ் இருப்போம், லைக் தமிழ் சவுத் இருப்போம், பாதி நார்த் இந்தியன்ஸ் இருப்பாங்க. ஆனா அங்க எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர். அப்போ ஒரு இதுனாலுமே சவுத் ஃபுல்லா ஒன்னாயிடுவோம். தெரியுமோ தெரியாதோ, ஃப்ரெண்ட் ஆஃப் ஃப்ரெண்டு, பக்கத்து செக்ஷன், அது இதுன்ட்டு அங்க அவ்வளவு பேரும் தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. ஏன்னா நமக்கு வெளியே போயிட்டோன்னே ஒரு ஃபீல் வந்துடும், ஓகே நமக்கு வேற யாரும் இல்ல, நம்ம தான் கம்யூனிட்டி, அந்த மைண்ட் செட் வந்துருது இல்ல. இங்க அது பார்த்திருக்கேன். இப்ப இங்க வந்து நான் மோஸ்டா முடிஞ்ச அளவுக்கு நம்ம கம்யூனிட்டி பக்கம் போய்க்க மாட்டேன். லைக் கான்டாக்ட்ல இருப்பேன். எனக்கு மோஸ்டா கலீகோட வெளியே சுத்துறது அந்த வேலை வச்சுக்க மாட்டேன். வீக்கெண்டுங்கிறது டிஃப்ரெண்டா போயிட்டு இருப்பேன். ஈவன் நம்ம கம்யூனிட்டின்னு போனாலுமே இப்போ கோயிலுக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்க, இங்க ஏரியால இருக்கிறது ஏன் இதுல ஒரு கோயில் இருக்கு, சரி போவோம் அப்படின்ட்டு கோயில் போனா அங்க ஒரு 4 தமிழ் இருக்காங்க அப்படின்னாலே, இப்ப நான் புதுசா வரேன் அப்படின்னா பார்த்தோன்னே புதுசான்னு கேட்பாங்க. என்ன கோயிலுக்கு வரவங்க எல்லாம் புதுசான்லாம் கேக்குறீங்க அப்படின்னு பார்த்தா, என்னை தவிர்த்துட்டு வர எல்லாரையும் அவங்களுக்கு தெரியும். ஏன்னா ஏரியால இருக்க தமிழ் பூரா அந்த கோயிலுக்கு வரும். என் ஊர்ல இருக்க தமிழ் பீப்புள் கண்டிப்பா அந்த கோயிலுக்கு வருவாங்க. அவங்க எப்பப்ப வருவாங்கன்னு அந்த இவங்களுக்கு தெரியும். வந்தவங்க ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருப்பாங்க. என்ன நீங்க போன வாரம் இது வரவே இல்லை, அங்க நான் இது கொண்டு வந்தேன் தெரியுமா, என் பிள்ளைக்கு இது வச்சுட்டு அப்படின்லாம் பேச ஆரம்பிப்பாங்க. எங்க கோயிலுக்கு தானே வந்திருக்கீங்க. இப்போ நான் வந்து ஒரு 3rd பர்சன் மாதிரி பார்த்துட்டு இருப்பேன். அப்ப நெக்ஸ்ட் நான் போறப்ப ஏதோ வந்துட்டா, போன வாட்டி வந்துட்டு போனி அப்படின்னு பேச ஆரம்பிச்சிடும். லைக் அது நம்ம ஒரு இந்த கம்யூனிட்டிங்கிற ஃபீல் வரும்ல. அதான் வெளியே வந்தா பயம் வந்துடும், தனியா இருக்கும். இல்ல நான் யூஎஸ்ல வந்து இந்த இந்தியன் பேரண்ட்ஸ் வந்து ஒரு ஆஃப்டர் அந்த ஃபர்ஸ்ட் சைல்டோ செகண்ட் சைல்டுக்கு அப்புறம் இங்க இருந்து இந்த பேபி பாத்துக்கிறதுக்குனே நிறைய இந்தியன் பேரண்ட்ஸ் போறாங்கல்ல, அவங்க ஒரு கம்யூனிட்டியா இப்ப இருக்காங்க. பாஸ்டன் ஏரியால ஒரு பார்க்ல வந்து ஒரு 8 டேபிள்ஸ்ல வந்து 11 to 1 வந்து இந்த இந்த மாதிரி டூரிஸ்ட் வீசால வந்த கிராண்ட் பேரண்ட்ஸ் வந்து வேற எங்கேயும் போக முடியாது. ஏதாவது மகன் பேத்தியா இருக்கும், கூப்பிடுறதே. இப்ப வந்து ஒருத்தங்க கேரிங்கா இருக்காங்க அப்படின்னா வேற கம்யூனிட்டில வேற யார் கேரிங்கா இருக்காங்க, அவங்க பேரண்ட்ஸ் இவங்களையும் ஒன்னாதான் கூப்பிடுவாங்களே. ஓகே எங்க அம்மா அப்பாவுக்கு உங்க அம்மா அப்பா இருக்காங்க, வாட் எவர் பீட், வெளியே வாக்கிங்லாம் ஒன்னா போயிட்டு வருவாங்க, அந்த டைம்லாம் செட் பண்ணிப்பாங்க வேற. ஸோ நான் வந்துட்டு 1 இயர்லயே என் பேரண்ட்ஸ் இங்க கூப்பிட்டேன் சுத்தி பார்க்க. அத்தனை பேர் அட்வைஸ் பண்ணது ஏன் எதுக்கு இப்ப இந்த வேலைலாம் பார்த்துட்டு இருக்க. இன்னொன்னு விண்டர்ல கூப்பிட்டேன், ஐ வாண்ட் தெம் டு ஹாவ் ஃபுல் விண்டர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்ட்டு. அதான் சத்தியமா உன்னால பாத்துக்க முடியுமா முதல்ல அப்படின்னு சொன்னா, அதான் என் பேரண்ட்ஸை வச்சுட்டு நான் அவங்களும் கொஞ்சம் அட்வென்ச்சரஸ், வாங்க போலாம் அப்படின்னு சொன்னா கூட வந்துருவாங்க. இன்னைக்குதான் சாப்பிடுறீங்க. எங்க அம்மாவுக்கு வந்து சீஸ் பிடிக்காது, எங்க அம்மா அப்பா 2 பேருக்கும் பீட்சா பிடிக்காது. ஓகேவா, நான் இதுக்கு இட்டாலியன் கூட்டு போய் இங்க இது ஆண்ட்ரே அப்பிடைசர்ல இருந்து டெசர்ட் வரைக்கும் இன்னைக்கு சீஸ் தான் வரப்போது, சாப்பிடுறீங்க அப்படின்னா சரிமா அப்படின்ட்டு சாப்பிடுவாங்க. ஸோ அவங்க கொஞ்சம் அந்த ஓப்பன் மைண்டடா இருந்ததுனால சமாளிச்சேன். இல்லைன்னா இந்த மாதிரி அவங்க பேசுறதுக்கு ஆள் வேணும். விண்டர்ல எல்லாம் ரொம்ப டிப்ரெசிங்கா இருக்கும்னு சொல்லுவாங்க, வாக்கிங் போக முடியாது,
இது பண்ண முடியாது. பீப்புள் இன்னொருத்தரை பார்த்து வெளியே போக முடியாது. ஸோ அப்பெல்லாம் வந்து இந்த மாதிரி குரூப்பா இருந்தாதான் பெட்டர் அப்படின்ட்டு பிளான் பண்றதே இப்படிதான் பண்ணுவாங்க. பேரண்ட்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு இது பண்ற மாதிரி தான். அட் அ டைம் எல்லா பேரண்ட்ஸும் வர மாதிரி தான் பிளானே பண்ணுவாங்க. We have last 10 minutes. நம்ம க்ளோசிங் தாட்ஸோட இது முடிக்கலாம். அண்ட் டூ மோர் திங்ஸ் அபவுட் த ஃபிலிம். எனக்கு இந்த ஆக்சுவலா இந்த படம்னா அந்த 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 ஒரு சீன் ஞாபகம் வரும்னா, அண்ட் அப்புறம் அந்த செருப்பை பார்த்துட்டு அவன் கவுண்ட் பண்ணுவான் எவ்வளவு காத்துன்னு, அந்த அந்த 2 சீன் ஞாபகம் வரும். அண்ட் இவன் மாதவனோட இன்னசென்ஸ் பயங்கரமா ஒர்க் ஆயிருக்கும். அதுதான் எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தோட மேஜர் ஹைலைட்னு நினைக்கிறேன். அண்ட் ஃபார் சம் ரீசன் கேமியோ அப்பெல்லாம் பெரிய விஷயமா இது இல்லாதப்போ கமல் திடீர்னு வந்தது, அதுவும் நல்லா ஒர்க் ஆயிருக்கும். அண்ட் என்ன இது பாட்டு ஐ திங்க் எவ்ரி ஒன்ஸ் ஃபேவரட் நினைக்கிறேன். அது பிடிக்காத ஆளுங்களே இருக்காது. அண்ட் இந்த சேம் எனக்கு என்னமோ அந்த ஒரு சீரியல் வரும் விஜய் டிவில, அதுல வந்து என்னை தேடி காதல் என்று வந்த எறும்புன்னு ஒரு பாட்டு இருக்கும். அந்த பாட்டு கொஞ்சம் ரிமைண்ட் பண்ணும் அந்த என்ன இதுவும். அந்த கதையும் இந்த படம் இந்த கண்ட்ரி தானே, ஆஸ்திரேலியா தானே? அப்ப எங்க வீட்டுல கேபிள் டிவி நினைக்கிறேன் சிங்கப்பூரும் மலேசியாவும் இல்ல, ஏதோ ஒண்ணு ஃபாரின்ல. எனக்கு அதுதான் ஃபாரின்ல வந்ததால அந்த மாதிரி ஞாபகம் வருமோன்னு நினைக்கிறேன். அண்ட் அபவ் ஆல் அந்த உங்களுக்கு எப்படி டிடி மறந்துச்சுன்னு தெரியல, எனக்கு வந்து செம கிரஷ் இந்த படத்துல டிடி பார்த்தோன்னே. எனக்கு டிடி வந்து இந்த மாதிரி டிவில எல்லாம் வருவாங்கன்னு தெரியாது, எங்க வீட்டுல கேபிள் டிவியும் கிடையாது. டிடி செம கிரஷ். இந்த ஹீரோயினும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த என்ன இது அண்ட் காவியா சொன்ன பாயிண்ட் ஆக்சுவலா எனக்கு அப்ப தோணல, இப்பதான் தெரியுது. ஷி வுட் நாட் பி லவுட் ஈவன் தோ இந்த மாதிரி பைக் ஓட்டுறது அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கப்போ சும்மா காமிச்சுக்கிட்டே இருக்க மாட்டா. பாரு நான் இதெல்லாம் பண்றேன். அவ வந்து அவளோட வாழ்க்கை அப்படிதான், அந்த மாதிரி நார்மலா போயிட்டு இருக்கும். அந்த பார்க்கவும் அந்த ஹீரோயின் சூப்பரா இருப்பாங்க. அண்ட் அபவ் ஆல் அவங்க மலையாளம்ல ரொம்ப பிக் விக்ரம். கொஞ்சம் பாப்புலர் ஆக்ட்ரஸ் தான் அவங்க. நீங்க வந்து எப்படி நீங்க இதுல நலதமயந்தில டிடி சொல்றீங்க, விசில்ல இருந்தே அவங்க வந்து பயங்கர விசில்ல வந்து எனக்கு அவங்க ரொம்ப ஒரு மாதிரி ஃபர்கெட்ஃபுல் கேரக்டர். மறக்க விக்ரம் என்ன விக்ரம் கண்டிப்பா நீங்க பார்த்தே ஆகணும். நாங்க ரெக்கமெண்ட் பண்றோம், கண்டிப்பா நீங்க பார்த்தே ஆகணும். அதெல்லாம் டிவில போட்டா தான் பார்க்க முடியும். விசில்னால ஞாபகம் வர்றது ஷெரின் தான். அதை தாண்டி அழகிய அசுராதான் பசங்களுக்குன்னா அழகிய அசுராதான். எனக்கு வந்து டிடி வந்து ரொம்ப ஒரு மாதிரி முக்கியமான கேரக்டர் படத்துல. நீங்க ஷெரினை கூட நான் எனக்கு இது துள்ளுவதோ இளமையா அந்த படம் ஞாபகம் இருக்குல்ல. எனக்கு இது வந்து டிடிக்கான படம் தான். இது டிடி வந்து ரொம்ப வேற. எனக்கு இதுல விட அவங்க பெர்ஃபார்மன்ஸ் வந்து அது இன்னும் நல்லா பண்ணிருந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ஏங்க அது பிரபுதேவா கூட எல்லாம் நடிச்சிருக்காங்க இந்த படத்தை சொல்றது. காயத்ரி ஆக்சுவலா ஹீரோயின். ஆமாங்க தெரியும் ஆக்சுவலா அந்த படம் பார்க்கணும்னு தோணலப்பா, அவ்வளவுதான். அதனால அப்படியே அந்த டைம்ல அது செம்ம இதுவான மூவி. பயங்கர ஹிட் ஆச்சு. ஆக்சுவலி அவ வந்து குக் வித் கோமாளி இன்ட்ரடக்ஷன் எபிசோட்ல வந்து சொல்லுவா, நான் நடிச்சதே 4 படம் 4மே மொக்க படம் அப்படின்னு சொல்லுவா. ஆக்சுவலி இந்த படத்தை அவ விட்டுட்டாளா இல்ல இந்த படத்தையே சேர்த்து அவளை வந்து குக் வித் கோமாளில ஒரு பாட்டு சொல்லி தானே இது பண்ணிட்டே இருப்பானுங்க. அது என்ன பாட்டு? ஈராக் யுத்தம். You guys have no idea எப்படி ஃபேன் இருந்துச்சு, எஸ்பெஷலி ஃபார் தட் சாங் அமங்ஸ் பாய்ஸ். இப்போ நான் எப்படி ஷெரினுக்கு இந்த பாட்டு அழகிய அசுரா சொல்றேனோ, ஈராக் யுத்தம்லாம் we are crazy about it. எனக்கு வந்து ஸ்ருதிகா வந்து அது சொல்றது எனக்கு எந்த படம்? ஜீவா கூட வருவா. ஜீவா கூட கிட்டிக்குதே நினைக்கிறேன். அண்ட் அவ இமேஜ் வேற, அவ ஸ்ருதிகா வந்து இந்த சீரீஸ்ல வந்து நான் மொக்கையா இருந்தேன் அது இதுன்னு சொல்லி, என்னம்மா நீ உன்னெல்லாம் நாங்க எப்படி பார்த்தோம் தெரியுமா? ஸ்ருதிகா பார்க்க வந்து அவ கண்ணு சரி, அவ செம்ம திமிரான பொண்ணு. ஒரு இந்த ஃபேமிலி அப்படி இருப்பாங்க தெரியுமா, நார்மல் பெர்சன் கூட எல்லாம் பேச மாட்டேன் அந்த மாதிரி ஒரு கெத்தா நினைச்சிட்டு இருந்தோம். அவ ஆனா குக் வித் கோமாளில இருந்து யாருமா நீ, அதுவும் இந்த குரசி ஸ்ருதிகா மாதிரி எல்லாம் போட்டு வருவாள்ல, கம்ப்ளீட்டா மாத்தி விட்டாங்க அது அவளோட இது. ஆனா தம்பி வந்து அந்த இமேஜ் நீங்க சொன்னீங்கல்ல, அந்த எலிட் அந்த இதை வந்து மெயின்டைன் பண்ணாரு. ஏன்னா அவர் இருக்காரு, கொஞ்ச நாளா இருக்காரு. அது உங்களுக்கு க்ளூவே இருந்திருக்காது. எனக்கு அவங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் எல்லாம் தெரியாது. ஆனா ஏதோ ஆனா பார்த்தா தெரியும்ல உங்களுக்கு, அந்த ஒரு தனியா தெரிவாங்க.
ம். இவங்கதான் இவங்க நான் குக் கோமாளி பார்த்தது இல்ல. ஆனா எனக்கு இவங்க வந்து அந்த வீடியோஸ் போடுறதுல வந்து ஆரம்பிச்சு அவங்க மனசவே அவங்க வாங்கிட்டாங்க. நான் அவங்கள நல்ல லெவல்ல தாங்க வச்சிருந்தேன். நீங்க தாங்க இல்ல அவங்க இது ஓப்பனா ஒத்துக்குவாங்க. நான் யாராவது வந்து காம்ப்ளிமெண்ட் வேற கொடுத்தா உங்க படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எந்த படம்? அதான் இதுவா போச்சு. ஏங்க ஸ்ரீ நல்லா தானே இருக்கும். ஸ்ரீ See, படம் வந்து செகண்டரி தான் சரியா. சரி எதுவும் ஓடல, சரி எல்லாம் ஓடல தான். நல்லதா மெஹந்தி கூட எனக்கு தெரிஞ்சு ஓடலன்னு தான் நினைக்கிறேன். ஆமா. So, அது மேட்டர் இல்ல. பட் இப்போ ஜெனியூனா பசங்க காம்ப்ளிமெண்ட் பண்ணாலும் தட் ஷீ இஸ் ஹார்ட்ங்கிறத அது வந்து அவ அப்படியே ஒரு நாள் மூடி மறைச்சிருவாங்க. அவங்க அந்த காம்ப்ளிமெண்ட் எடுத்துக்கவே தெரியல. அதுதான் செம்ம காண்டாகும். ஷி வாஸ் டேம் ஹாட் அரவுண்ட் தட் டைம். அது வந்து உங்களுக்கு ஐடியாவே இருக்காது. அண்ட் அப்புறம் எஸ்ஆர்எம்ல வேற படிச்சாங்க போல. எஸ்ஆர்எம்ல படிக்கப்போ அவங்க ஈவென்ட் கோஆர்டினேட்டரா இருந்தாங்க. அதனால அந்த கல்ச்சுரல்ஸ் வந்து பயங்கர ஃபேமஸ் ஆச்சு. எஸ்ஆர்எம் கல்ச்சர்ஸ் அவங்க லீட் பண்ண போ எஸ்ஆர்எம்னாலே இந்த சுத்திகா தாண்டாங்கிற அந்த இது இருந்துச்சு. ஸோ இந்த ஏதோ சொல்ல வந்த அதை பேஸ் பண்ணி தான் டிடி பத்தி சொல்லிட்டு இருந்தேன். இது வந்து ஸ்ருதிகாஸ்ல டிடி இந்த சுத்திகா தான். ஸோ இந்த மாதிரி இமேஜை எடுத்துக்கிட்ட எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் இமேஜை எடுத்துக்கிட்ட இன்னொரு ஹீரோயின் ஜெனிலியா. பாய்ஸ் வந்தப்போ செம கிரேஸ் இருந்துச்சு. எனக்கு வந்து அவன் ஒரு அந்த கனவு கண்ணிலாம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு இது இருந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லா படத்தையும் லூசாவே நடிக்க ஆரம்பிச்சுட்டு ரியல்லையும் அந்த மாதிரி ஒரு மாதிரி அவங்கள அந்த மாதிரி பார்க்கவே முடியல. ஜெனிலியா வந்து ரொம்ப ரொம்ப ஆங்கிரிங்க ஜெனிலியா மேலலாம். அந்த லூசி ஹீரோயின் ஸ்டீரியோ டைப் ஆரம்பிச்சதே அதுல இருந்து இன்னும் வர முடியலங்க. அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த லைக் ஓரளவுக்கு கூட இந்த சமாளிச்சிடலாம். அந்த ஹீரோயின் இன்ட்ரடக்ஷன் ஷார்ட்ஸ் கூட ஓரளவுக்கு தாங்கிக்க முடியும். ஆனா அந்த லூசி ஹீரோயின் ஸ்டீரியோ டைப் மட்டும் ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதான் சொல்றேன், இந்த படத்துல ஜெனியூனா அந்த ரொம்ப பாத்துருக்கேன். சந்தோஷமா ரெண்டு சின்ன பசங்க வந்து ஜெனிலியா மாதிரி போனாங்க. சூப்பரா ஜெனிலியாவோட இப்ப ரியல் இமேஜும் பார்த்தாங்கன்னா அவங்க ஜாலியா ஸ்வீட்டா இருப்பாங்க. ஜெனிலியா வந்து அந்த மாதிரி இருப்பாங்க. பட் நம்மளுக்கு எனக்கு அந்த பாய்ஸ்ல பார்த்த ஜெனிலியா வேற. அந்த ஃபர்ஸ்ட் அந்த பாய்ஸ் வரப்போ அந்த படத்துக்கு இருந்த கிரேஸே வேற லெவலு. பிளஸ் அதுல வந்து ஜெனிலியாங்கிறப்ப எல்லா பசங்களுக்கும் வேற மாதிரி பார்த்தோம். ஆனா அது அப்புறம் அப்படியே மாத்திட்டாங்க. எனக்கு ஆனா ஸ்ருதிகா இப்படி மாறினது வந்து ஐ எம் நாட் இதுவாலாம் இல்ல, எனக்கு ஹாப்பியா. ஏன்னா அவ கேரக்டர் அதுதான். அவ வந்து நீங்க இப்படி நினைச்சிட்டு இருக்கீங்கனாலும் பரவாயில்ல, திஸ் இஸ் வாட் அத வந்து செம்மையா இம்ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். அது நல்லா அந்த எபிசோட் புக் வித் கோமாளி எல்லாம் அவளை பார்க்கப்போ நீ சொல்றதுதான் குரேஷியா அந்த இது பார்க்கப்போலாம் சூப்பரா இருந்துச்சு. ஆமா. அது இப்ப சொல்லிட்டு இருந்தாங்கல்ல. இப்ப ரீசெண்டா நீங்க செலப்ஸ் வந்து உங்களோட வேல்யூ வந்து நீங்க இந்த மாதிரி சஸ்பென்ஸ்ஃபுல்லா இருக்கிற வரைக்கும் தான். ஒன்ஸ் யூ பிரேக் தட் வால் தேர்ஸ் நோ கோயிங் பேக். ஸ்ரீ படத்துல வர ஹீரோயின் தானே ஆமா அவங்க. அதான் இப்ப என்னன்னா ஸ்ருதிகாவோட இது இன்னும் குறையல. அதனால இன்ஃபேக்ட் நம்ம மறந்துதான் போயிருந்தோம். ஸ்ருதிகான்னு இருந்தா செம ஹாட். இப்ப பார்த்தா நமக்கு ஸ்ருதிகாவா எல்லாருக்கும் க்ளோஸ்ங்கிற மாதிரி ஆயிடுச்சு இல்ல. சோ வேற லெவல் ஃபன்னு ஒரு பிராண்டிங் கிடைச்சிருச்சுல. அது இன்னும் பெட்டர் தான். இல்ல எத்தனை பேர் ஓப்பனா நான் நடிச்ச படம் எல்லாமே ஃபிளாப், அத பத்தி பேசாத விடு அப்படின்னு எத்தனை பேர். விச் இஸ் அவ ரொம்ப நார்மலா கேஷுவலா அதை எடுத்துக்கிறா. ஃபிளாப் ஆமா ஃபிளாப் தான், நானு தான் நடிச்சேன், நானும் விளங்காம போச்சு அப்படின்னு. ரொம்ப ரேர் தான்ல அப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறது. இன்டர்வியூஸ்லாம் ஜாலியா இருக்கும். சோ thanks for the session. It was a great talk. இந்த ரெக்கார்டிங் பார்த்தா நிறைய பேருக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பட் ரொம்ப டிவியேட் ஆயிட்டோம். கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும் அடுத்த இதுல இருந்துலாம் நம்ம. சோ நம்மளோட இதுவே அதான் இல்ல. நம்ம we talk like friends. உட்கார்ந்து மொக்க போடுறப்ப இப்படிதான் ஒரு படத்தை பத்தி ரிவ்யூ பண்ண ஆரம்பிச்சிட்டு நம்ம பாட்டுக்கு கதை பேசுறது ரெலவென்ட் தான் இல்ல. ஏன்னா இவன் ஃபாரின் போறது அண்ட் அந்த சிமிலர் டைப் ஆஃப் த பேக்ரவுண்ட் நம்ம கதை பேசுறதெல்லாம் அதை பத்தி தானே. அது ஃபிக்ஸ் ஆகணும் தேவையில்ல. நம்ம இட்ஸ் ஓகே. பட் டோன்ட் வாண்ட் திஸ். இந்த மாதிரி நம்ம மொக்க போட்டுக்கிறது வேணாம்னா அப்ப இன்னும் ஒரு 10 பேர் ஜாயின் பண்ணி அவங்க சீரியஸா பேசினா நம்ம மேபி எல்லாருக்கும் சான்ஸ் கொடுக்கணுமே அமைதியா இருப்போம். இல்லன்னா நம்ம 4 பேரா இருக்க வரைக்கும் இதான் பண்ணுவோம். இல்லன்னா நடுவுல கட்லாம் படிச்சிருங்க விக்ரம். நாங்க வந்து எஃபர்ட்லாம் போட முடியாது. அதுதான். Yeah, so thanks for joining. It was a great session. And so next week is going to be special. Why? Because so நிறைய ஹோம்வொர்க் கொடுத்திருக்கோம், ஹோம்வொர்க் அசைன்மென்ட்லாம் கொடுத்திருக்கோம். பட் it's going to be வேற level. It will be I can promise you that it would be the most weirdest film that you have ever watched. It's a film called Santa Sangre.
இட்ஸ் பை அலெயாண்ட்ரோ ஜொட்ரோவ்ஸ்கி. இந்த படம் முதல்ல கிடைக்குதான்னு பார்ப்போம். we'll talk. Santa Sangria. First, don't read about anything, okay? First, என்ன அதுதான் லாங்குவேஜ் பொதுவா அந்த அசைன்மெண்ட் சொல்றது. என்ன லாங்குவேஜ் மூவி லாங்குவேஜ் இங்கிலீஷ் தான் நினைக்கிறேன், பட் இங்கிலீஷ் மெக்சிகன் நினைக்கிறேன். பட் விக்ரம் நீங்க இருந்தாலும் அருண்கிட்ட கோஆர்டினேட் பண்ணிக்கோங்க. நாங்க ஆமா. நாங்க அருண் நம்பிதான் இருக்கோம். அருண் நீங்களும் வந்து எப்ப முடியுமோ உடனே போட்டுருங்க. ஏன்னா நான் ஃப்ரைடே நைட் தான் எனக்கு ஞாபகம் வரும் இந்த ஹோம்ஒர்க் நம்ம கடைசி நாள் உட்காந்து ஓபன் பண்ணுறது ஸ்கூல் திறக்கிறதுக்கு. அந்த மாதிரி நைட்டுக்கா வந்து கேட்பேன், யாராவது இருக்கீங்களா அனுப்புங்க அப்படின்னு. அதனால do watch the film. It's going to be a one hell of a ride. And அதான் don't read about the film. நீ இப்படிலாம் சொல்றத பார்த்தாதான் எனக்கு பயமா இருக்குடா. டே சொன்னாலே எனக்கு இதுவாதான். அதுல நீ வந்து இட்ஸ் சூப்பர் அப்படி உங்க வாழ்க்கையை மாத்திரும் அப்படிலாம் சொன்ன. அப்படி சொல்லல, நான் சொன்னது கிளியரா சொல்லிருக்கேன். அவர் ரொம்ப தெளிவா வியர்டுன்னு தான் சொன்னாரு. எனக்கு அதுதான் பயமா இருக்கு. அவர் வந்து அன்ஃபர்கெட்டபிள் வாட்ச் அது என்ன 4 month அந்த மூவி வந்து உங்க வாழ்க்கையை அது என் வாழ்க்கை மாத்தின படம் தான். அது வந்து ஒரு 8 வருஷமா இட் வாஸ் மை டாப் மோஸ்ட் ஃபிலிம். அந்த அளவுக்கு நீ சொன்னல லைஃப்ல யூ நெவர் இந்த இதை விட பெட்டர் மூவி இருக்காது அந்த மாதிரிலாம். அப்பதான் வேணாம். ஓகே சரி, the same win சிரிச்சதெல்லாம் நைஸ். நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். பை.